இதே படத்தை நீங்கள் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி நீங்கள் எடுக்கிற ஸ்பேஸ் இருந்ததுன்னா நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களை தான் காஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்களா? சிம்பிள். நான் எழுதும்போது யாரை மைண்டில் வச்சேன்ற கேள்விக்கு பதில் என்னென்னா, நான் ரஜினி சாரை மைண்டில் வச்சு தான் எழுதினேன். ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும்னா, எனக்கு நான் ரஜினி படங்களே எனக்கு பிடிக்கும். அதில் இருக்க எமோஷன்ஸ் பிடிக்கும், அதில் அவர் பிஹேவ் பண்ணுறதெல்லாம் பிடிக்கும். அதை இந்த நியூ ஜென்சி ஸ்டாரான பிரதீப் வித் மை வாய்ஸ் இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒன்று கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ பிரதீப்பின் வருகையால் எந்த மாதிரி புது விதமான கதைகள் சொல்ல முடியுதுன்னு நினைக்கிறீங்க ஒரு எழுத்தாளர் தானே? அதில் ஏதாவது புதுசாக இருக்குது, அவன் வந்துட்டு அதில் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறான். ஓகேங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, இது நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை எனக்கு இது பெருசாக எனக்கு ஒத்துக்கலை, பட் இருந்தாலும் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க, ஓகே நைஸ். அந்த புதுமைக்கு பின்னாடி இருக்க டேர். உங்களுடைய ரேஞ்சை இந்த படம் பார்த்தவங்களுக்கு தான் உண்மையிலேயே புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது இதுக்கு முன்னாடி ரேஞ்ச் இல்லையான்னு கேட்காதீங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறதும் பெரிய ரேஞ்ச் தான், பட் நான் அட்மையர் பண்ணுற ரேஞ்சஸ்ன்னு சிலது. வணக்கம் கீர்த்தீஸ்வரன். வணக்கம் சார். வணக்கம். என்ன பயங்கரமாக பெருமூச்செல்லாம் விட்டு? ஆமாம், இது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. அப்படியா? ஃபர்ஸ்ட் எவர்? ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்வியூ. ரியலி? கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெல்கம். May this be the first of so many more. தேங்க்யூ வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. எனக்கு ஃபஸ்ட் இன்டர்வியூ வந்துட்டு உங்களோட இன்டர்வியூவாக ஸ்டார்ட் ஆகிறதும் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா மேபி ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா இன்டர்வியூஸ் பார்த்து ஃபில்ம் மேக்கர்ஸ் இப்போ ப்ராசஸ் போயிட்டுருக்கு, ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸு. அதில் ரொம்ப ஏர்லியஸ்ட்டாக நான் இருப்பேன்னு நினைக்கிறேன். மேபி நான் ஏடியாக இருக்கும்போது உங்கள் இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். ஸோ அந்த டைம்ஸ்லேருந்து இப்போ டைரக்டராகவும் உங்கள் இன்டர்வியூஸை பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஏதோ ஒரு விதத்தில் அது பயன்பட்டுருக்கு. ஸோ அந்த பயனாளிகளில் அதோட ஏர்லி பேஸில் இருக்கிறதுல நானும் ஒருத்தனாக இருப்பேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இட் மேக்ஸ் மீ ஸோ ஹாப்பி டு ஹியர் திஸ். நம்ம பேசுகிறதுக்கான கான்டெக்ட் ஆப்வியஸ்லி உங்களுடைய முதல் படம் டூட் வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. ஒரு 10 நாள் இருக்குல்ல, தீபாவளி ரிலீஸ் ஆக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸ்டாரிங் பிரதீப் ஆஃப்கோர்ஸ். அண்ட் மேபி அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான். தீபாவளினாலே ஒரு வைப் தான்ல, ஒரு பண்டிகையாகவே. உங்களுக்கு அந்த படத்தை தாண்டி கேட்குறேன், உங்களுக்கு அந்த பண்டிகையில் பிடிச்ச ஒரு அம்சம் என்ன? வாட் யூ லைக் அபவுட் த ஃபெஸ்டிவல்? பிடிக்கலனாலும் சொல்லிடுங்க. எனக்கு தீபாவளி ஓகே. ஸோ தீபாவளின்னா பர்சனலாக என்னென்னா எப்போயுமே ரொம்ப செலிப்ரேட்ரியாக இருக்கிற மாதிரி நான் யோசித்து பார்க்குறேன். நீங்கள் கேட்கும்போது நான் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப செலிப்ரேட்ரியாக அந்த லைட்ஸ், சவுண்ட்ஸ், இதெல்லாம் சினிமாவுக்கு தேவையான எல்லாமே கம்பைண்டாக கேட்குது, பார்க்க முடியுது என்னால். ஸோ மேபி அதோட ப்ரோட்டோடைப்பில் ஒரு சினிமேட்டிக் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. அதே கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லைன்றதை தாண்டி ஒரு ஊரே ஒரு கோலாகலமாக சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஃபீலிங்கே தனி தான். ஆமாம், அதோட ஒரு நல்ல கறி சாப்பாடு ப்ளஸ் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, ஸோ மெனி திங்ஸ் இது நல்லா இருக்குது. ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட பேசுகிறது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு எங்கேஜிங் ஆக்டிவிட்டியாக வெடிக்கிறதோ சாப்பிட்றதோ, ஸோ மெனி மெமரிஸ் அரவுண்ட் தி வேர்ல்ட். பல முறை இல்லை, இப்போ படங்களில் ஒரு முக்கியமான ஒரு மோமெண்ட் அப்படின்னு எழுதப்படும் போது இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி செட் அரவுண்ட் த ஃபெஸ்டிவல் இல்லையா? இந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு பிளாட் டெவலப்மெண்ட் ஒன்று நடக்குது, இது ஒரு பண்டிகை நாள் என்று நடக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு சென்ஸும் இருக்குல்ல. நிறைய படங்கள் சட்டம் ஞாபகத்து வருது. வை டு யூ திங்க் ஒரு எழுத்தாளர்கள் செய்வதற்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நம்ம பண்டிகை நல்ல கேள்வி. ஆமாம், ஓகே. கேட்டோன்னே இப்போ டக்குன்னு தோன்றதான் எல்லாமே சொல்கிறேன். மேபி லார்ஜ் க்ரௌட், நிறைய மக்கள் இருந்தால் நிறைய பிரச்சனைகள், நிறைய ஒப்பீனியன்ஸ், நிறைய ஸ்டேக்ஸ். ஸோ அது எல்லாமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பண்டிகை யூஸ் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. மேபி இன்னும் ஐரனியாகவும் இருக்கலாம். கதையோட சீரியஸ் சுச்சுவேஷன்ஸை ஒரு செலிப்ரேட்டரி மூடில் கம்பைன் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அந்த இமோஷன்ஸ் நல்லா போய் லேண்ட் ஆகலாம். இதனால் அது ட்ரோப்பாக ஆகலாம். ரைட் ஐ லைக் இட். ஐ மீன் நம்ம முதன்முறை சந்திக்கிறோம் ஆப்வியஸ்லி இல்லையா? அது இதன் வழியாக நிறைய பேரும் உங்களை முதன்முறை சந்திச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கீர்த்தீஸ்வரன் பற்றி தெரியணும் அப்படின்னா என்ன தெரியணும் அவங்களுக்கு, உங்களை பொறுத்தவரை? ஓகே, ஸோ சும்மா ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன், கீர்த்தீஸ்வரன் 101 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் என்னை பற்றி சொல்லணுன்னா, என் பேர் கீர்த்தீஸ்வரன். டூட் படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் இப்போது. அது இல்லாமல் நான் வந்துட்டு என்னோடய 19 வயசில் நான் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணேன். ஸோ ஒரு 6-7 years ஐ வாஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர்.
அப்பத்துலேருந்தே சுதா மேம்கிட்ட தான் நான் ஒர்க் பண்ணேன். சுர்ரை போட்டு ஆரம்பித்து, அது இல்லாமல் அவங்களோட பல ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒர்க் பண்ணி நான் இங்கே லேண்ட் ஆகியிருக்கேன். நிறையா கதை சொல்லணும், நிறையா புதுசாக சினிமாவில் ட்ரை பண்ணணுன்னு இருக்கிற ஒரு பேஷனேட்டான ஒரு யங்ஸ்டர். 19 வயசில் எப்படி நீங்கள் ஏற்றுக்கப்பட்டீங்க? யா, குட் கொஸ்டின். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் மோர் ஆஃப் எனக்கான கொஸ்டினை விட சுதா மேம்க்கான கொஸ்டின் நினைக்கிறேன். ஓகே, இல்லை உங்களுக்கானதும் கூட இல்லை. ஏன்னா நீங்கள் 19 வயசில் போகலாம் நினச்சதும் ஒரு விஷயம் தானே. பல பேருக்கு வந்து 20கள், நடு 20கள், 30கள் வரும்பொழுது தான் நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணுன்ற ஒரு தாட்டே வர ஆரம்பிக்குது. 19 அப்படின்னா ஐ திங்க் காலேஜ் கூட முடிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? யா, ஸோ ஓகே, நான் வந்துட்டு தேர்ட் இயர் ஆஃப் மை காலேஜ். ஏன்னா ஒரு வருஷம் முன்னாடி சேர்ந்துட்டேன். ஸ்கூலில் நம்ம கிளாஸ்லலாம் ஒரு வயசு பசங்க இருக்கும்போது ஒருத்தன் மட்டும் ஒரு வயசு கம்மியாக இருப்பான்ல. ஸோ ஐ பிலாங் டு தேட். ஓகே. அண்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமா டைரக்டர் ஆகணுன்ற ஆசைலாம் இல்லை. ஐ வாண்டட் டு பி அ ஜேர்னலிஸ்ட். ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அ ஜேர்னலிஸ்ட். ஏன்னா நான் வந்துட்டு பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பாடி, சென்னை பக்கத்தில் பாடின்னு சொல்லிவிட்டு, அங்கே அப்பா வந்துட்டு பேப்பர் கடை வச்சுருக்கோம் நாங்கள், ஒரு பெட்டி கடை அப்படி எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு பேப்பர், மேகசின் எல்லாமே இருக்கும். ஸோ என்னோடய சின்ன வயசுலேருந்து நான் வந்துட்டு தினத்தந்தி, தினமலர், குமுதம், குங்குமம், ஆனந்த விகடன், நக்கீரன் ஆரம்பித்து சினிக்கூத்து, அவல் விகடன்னு ரேண்டமாக எல்லாமே எனக்கு ரொம்ப என்னோடய மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கு, எனக்கு அந்த பாப் மேகசின்ஸோட ஸ்டஃப். அதனால் ஐ வாண்டட் டு பி அ வாட் கைண்ட் ஆஃப் ஜர்னலிஸ்ட் டிட் யூ வாண்ட் டு பி? எனக்கு அந்த 19 வயசில் அந்த அளவுக்கான ஆம்பிஷன் இல்லை. லைக் ஏதோ அப்படின்ற மாதிரி. ஆமாம், ஆனால் எனக்கு என்னென்னா ஓவர் த டைம்ஸ் எனக்கு கொஞ்சம் சென்சிபிளான, சோஷியலி ரெஸ்பான்சிபிளான, பட் ஒரு சின்ன என்னோடய வாய்ஸ் இருக்க எல்லா விஷயத்தையும் நான் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு வாய்ஸோட ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணுன்ற இன்டென்ஷன் இருந்துச்சு. ஸோ அண்டு எங்கள் வீட்டுக்கு எதிரிலே, ஐ மீன் எங்கள் கடைக்கு எதிரிலே ஒரு தேட்ரு, மாருதி தேட்டருன்னு இருக்கும். ஸோ அங்கே அப்பாவோட ரிலேஷன்ஷிப் அங்கே இருக்கிறதுனால ஐ க்ரூ அப் தேர். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசுலேருந்து என்னோடய ஹாலிடேஸு எவ்ரிதிங் ஐ ஸ்பெண்ட் இன் தியேட்டர். ஓகே. ஸோ லைக் ஐ கோ ப்ளே. நீங்க டிக்கெட் வாங்க வேண்டியிருக்குமா இல்லை தெரிஞ்சவங்கன்றதுனால? ஃப்ரீ. ஸோ ஒரு படத்தை 30 டைம்ஸ் 40 டைம்ஸ் பார்க்குறது, படம் பார்க்குறது மட்டும் இல்லை, தேட்டர் ஆக்சுவலாக நான் மோர் ஆஃப் விளையாண்டுருக்கேன், கேன்டீனில் இருந்திருக்கேன் ஃபுல்லாக, அங்கே இன்டர்வலில் ஐ யூஸ் டு செல். அதுவும் இதுவும் கம்பைன் ஆகி மேபி இன்றைக்கி இந்த ரெண்டாவது வீடு மாதிரி ஆல்மோஸ்ட். ஸோ எனக்கு ஒரு நல்ல ஒரு சினிமாவோட மெமரிஸ். எனக்கு நீங்கள் எந்த படம் சொன்னாலும் அதில் எப்படிலாம் கிளாத் தட்டினாங்கன்றதே எனக்கு உள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு. ஒரு டைம்ஸ் நான் வளர்ந்த டைம்ஸில் லைக் ஃப்ரம் கில்லி, ரேண்டமாக சொல்லணுன்னா எம் குமரன், சந்தோஷ் சுப்ரமணியம், இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது. ஸோ அதுவும் இந்த மேகசின்ஸும் கம்பைன் ஆகி மேபி இன்றைக்கி இங்கே வந்து லேண்ட் ஆகிருக்கேன்னு ஆகி. இந்த படம்லாம் ஒரு 30-40 வாட்டி பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்களா? நிறைய படத்தை எது வந்து பார்க்கும்போது கூட சலிக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்க தோணுச்சு, அந்த மாதிரி என்ன படங்கள் ஞாபகம் இருக்கும்? ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா கில்லி. அப்படியே லைக் அந்த தேட்டரில் எப்படின்னா செகண்ட் ஹேண்ட் தேட்டர் கல்ச்சர், அது மோர் ஆஃப் வருஷம் கில்லி ஒரு மாதம் ஓடும், அந்த ஒரு மாதமும் ஃபுல்லாக இருக்கும், 1000 சீட் அது. ஓகேங்களா? ஸோ எனக்கு அந்த கில்லியோட நல்ல கத்துற சத்தம், செலிப்ரேஷன் பண்ணுற சத்தம், அண்டு எனக்கு அப்புறம் அப்போ தான் அது பிடிச்சிது. வளர்ந்தோடனே அது பிடிக்காதுன்னு நினச்சேன். பட் இப்போ பார்க்கும்போது எனக்கு ஏன் பிடிக்குதுன்னா அதில் ஒரு ரொம்ப சின்சியரான ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கிறதுனால எனக்கு இப்பயும் அது பிடிக்குது. வேறு ஏஜில் வேறு டைம்ஸில் பார்க்கும்போது அது ஸ்டில் பிடிக்குது. காரணங்கள் மேபி வேறையாக இருக்கலாம். புரியுது. அப்போ பிடிக்குதுன்னா தெர் இஸ் சம்திங் இன் இட். இல்லை, மனிதர்களும் அப்படி தானே. நம்ம ஒருத்தங்கள ஒரே மாதிரி முதல்ல பிடிச்சதுக்கு அதே காரணங்களுக்காக நம்ம இவென்ச்சுவலி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. போக மாறிட்டே தானே. எவல்யூஷன். இல்லை, உங்களுக்கு கில்லியில் ரொம்ப பிடிச்ச மூமெண்ட் என்ன? நீங்கள் கில்லின்னு சொல்கிறதுனால அந்த 30வது வாட்டி 35வது வாட்டி பார்க்கும்போது இதெல்லாம் நல்லா வந்துட்டு விஜய் சார் கழுத்தில் கத்தி வைக்கிற சீன் ரொம்ப பிடிக்கும். பிரகாஷ் ராஜ் கழுத்தில் கத்தி வைக்கிற சீன் சேத்துல தள்ளி விட்டுருவாங்களே அந்த சீன். அது மாசா மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி தான் பேசிக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சினிமான்னு இல்லை, ஒரு நேரட்டிவ். அதில் வந்துட்டு நீங்கள் என்ன எமோஷன்ஸு, என்ன லேயர்ஸு எதுவாக இருந்தாலும் வாட் இஸ் த நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது அதோட ஃபண்டமெண்டலில் ஒன்று. ஸோ அதை ரொம்ப அழகாக அது ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படத்தில். லைக் தட் மூமெண்ட். ஓகே. ஸோ நீங்கள் பார்த்த எந்த மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் நீங்கள் பார்த்த நேர்காணல்கள் வழியாக, இன்டர்வியூஸ் வழியாக நீங்கள் அது உங்களுக்கு எந்த விதத்தில் உதவுனதாக நீங்கள் பார்க்குறீங்க? நைஸ், குட் கொஸ்டின். ஸோ நேர்காணல்கள் மேபி நான் வளர்ந்த டைம்ஸில் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக நான் இருக்கிற இன்டர்வியூஸ் மட்டும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இருந்தது ரொம்ப புரியத்தில் இருக்குது, அது டிவி இன்டர்வியூஸாக இருக்குது. இப்போ நான் ரீசெண்டில் தான் இதை நான் பார்க்குறேன். எனக்கு ஒரு படத்தை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் வந்துட்டு ரைட்டர் டைரக்டர்ஸ் வந்து ஸ்பைனல் கார்டு ஆஃப் அ ஃபிலிம், அதை சுற்றி எல்லாம் நடக்குதுன்னு நான் நம்புகிறேன்.
எனக்கு அவங்களோட பர்சனாலிட்டி என்ன, சென்ஸ் என்ன, ஹவு தே ப்ராசஸ் ஸ்டஃப், ஒரு கதையை எப்படி எழுதுகிறாங்க, அவங்க இந்த இடத்துல வந்து இப்படி எப்படி உட்காந்துருப்பாங்க, எல்லாமே எனக்கு கொஞ்சம் கேஜ் பண்ண முடியுது. எனக்கு நல்லா ஸ்டிமுலேட் ஆகுது. அண்ட் அதுலேருந்து நிறையா திங்ஸை நான் எடுத்துகிட்டு என்னோடதில் அப்ளை பண்ணி அது வேறு ரூட்டாக மாறி இருக்குது, தப்பாக மாறி இருக்குது, ரைட்டாக மாறி இருக்குது. பட் ஸோ மச் ஆஃப் ஸ்டிமுலேஷன் அது வந்துட்டு எனக்கு அது ஒரு இந்த டைம்ஸோட ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆசெட்டுன்னு நினைக்கிறேன். புரியுது. ஒரு விதமான ஒரு தனிமையை போக்குதுன்னு கூட சொல்லலாம்ல. ஏன்னா இது அதர்வைஸ் இட் கெட்ஸ் அ வெரி ரொம்ப ப்ரைவேட்டான ஒரு ஜேர்னியாக இருக்குது. பார்க்கும்போது இவங்களும் அதை தாண்டி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இவங்க இப்படி தான் சிந்திக்கிறாங்கன்றதையும் புரிய வைக்குது. கண்டிப்பாக. நான் ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஒரு விஷயத்தை அடையணும், அச்சீவ் பண்ணணும், இல்லை வாட் எவர்னா அவங்களோட சோகக்கதைகள் நான் கேட்குறத விட நான் எல்லார்ட்டையும் நான் பார்த்த பேட்டர்ன்ஸில் வந்துட்டு அவங்க கன்விக்ஷன் என்னவா இருக்குது, எனக்கு நிறையா டு பி ஹானஸ்ட் ஷார்ட்கட்ஸ் கற்றுக்க முடியுது. லைக் ஐ எம் சம்படி ஹூ பிலீவ்ஸ். இப்போ நான் போய் எல்லாத்தையும் ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து டைம் வேஸ்ட். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா எவல்யூஷனே நடக்காது. எனக்கு என்னென்னா, இப்போ அவன் போகிறான், அவனோட அனுபவத்தில் ஒன்று சொல்கிறான் அப்படின்னா அந்த பக்கம் போகாதப்பா, ரைட்டு வேணாம் அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் லெஃப்ட் எடுத்துருவேன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ எனக்கு அந்த மாதிரி நிறையா இன்புட்ஸ் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் இன்டர்வியூஸ்லேருந்து. அண்ட் ஐ அட்மையர்ட் ஸோ மெனி பீப்புள் ஐ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபிலிம் மோர் த்ரூ இன்டர்வியூஸ். ஓகே. சுதா கொங்கரா அவங்களோட நிறைய வருஷம் வேலை செஞ்சுருக்கீங்களே, அவங்க ஃபில்ம் மேக்கிங்கில், அதாவது ஒருத்தங்க ஒரு ஒரு ஃபில்ம் மேக்கரோட ஒர்க் பண்ணிவிட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். அவங்களுடைய ஒரு சாயல் ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப ஆப்வியஸான சாயலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் யூ வில் ஆல்வேஸ் see some sense of ஒரு பர்சனாலிட்டி இன் தேர் ஒர்க் கம் த்ரூ இன் ஆல்மோஸ்ட் வெரி அன்எக்ஸ்பெக்டட் வேஸ் ஆல்சோ அப்படின்னு நினைக்கிறேன். இன் தேட் சென்ஸ் உங்களை ரொம்ப கவர்ந்த ஒரு அம்சமாக நீ என்ன பார்ப்பீங்க அவங்களுடைய சினிமாவில்? அவங்களோட படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு ஹவு ஷி போர்ட்ரேஸ் ஹர் ப்ரோட்டகனிஸ்ட். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் இறுதிச்சுற்றாகட்டும், சுர்ரை போற்றாகட்டும், ரொம்ப சின்சியரான, ரொம்ப ட்ரூவான ஒரு கேரக்டர்ஸ். லைக் அவன் ஃப்ளாடாக இருக்கலாம், கரெக்டாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், அப்படி இல்லாமல் அது என்னால் அவன் 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 ரத்தமும் சதயமாக எனக்கு தெரியும். அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடமோட விஷயங்களில். அது இல்லாமல் படத்தை தாண்டி அவங்களோட பர்சனாலிட்டி விஷயங்களில் ஹவு ஷீ இஸ் பேஷனேட், ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அட்டமிக்காக உடச்சி ஆப்ரேட் ஆவாங்கன்றதை நான் கிட்டேருந்து பார்த்துருக்கேன். ஸோ இது ரெண்டு விஷயங்கள் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கதை பேசுகிறதாக இருந்தோம். நீங்கள் 19 வயசில் அவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணது. ஆமாம். ஸோ அது எப்படி நடந்துச்சுன்னா, இட் வாஸ் ஆக்சுவலாக ஃபன் இன்சிடெண்ட். என்னென்னா, எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு விஸ்காம் பண்ணிகிட்டு இருந்தேன் அரும்பாக்கத்தில் வைஷ்ணவ் காலேஜில் 3rd இயர். ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு 2nd இயர்லேருந்தே நான் இன்டர்ன் ட்ரை பண்ணுறது. ஐ வாஸ் வெரி ரெஸ்ட்லெஸ் அண்ட் ஐ வாஸ் வெரி இம்பல்சிவ். ஸோ எனக்கு என்னென்னா, காலேஜ் போகிற வரைக்கும் எனக்கு என்னன்ட்டு எதுவும் ஃபார்ம் ஆகலை. பேஷனேட்டாக நம்ம ஜேர்னலிஸ்ட் ஆகணும், இதெல்லாம் படிக்கிறதுனால அந்த மாதிரி எழுதணும்னு நினச்சேன். பட் அங்கே உள்ளே போனோடனே அங்கே இருக்கிற பசங்க, அந்த சினிமா இது அவங்க பேச பேச எனக்கு தெரியுது, எனக்கு ஆக்சுவலாக அது உள்ளே இருக்குது. அப்போ எனக்கு ஒரு 2nd இயருக்கு மேலே எனக்கு கொஞ்சம் எப்படியாவது ட்ரை பண்ணிடணும், போய் சேர்ந்துடணும், ஐடியா சேர்ந்து கற்றுக்கணும் அப்படின்னும்போது ஐ தாட் தட் டைம் தான் இறுதிச்சுற்று வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். எனக்கு ரொம்ப ப்ரெசைஸாக இருந்துச்சு அந்த படம், ரொம்ப நறுக்குன்னு இருந்துச்சு. ஸோ எனக்கு அவங்க கூட போய் சேரணும்னு தோணுச்சு. ஐ டோன்ட் ரிமெம்பர் த்ரூ சம் பிஆர்ஓஸ் ஆர் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஐ காட் அ நம்பர். ஐ ஜஸ்ட் ரேண்டம்லி டெக்ஸ்டடர். நான் வந்துட்டு மெசேஜ் பண்ணேன் அவங்களுக்கு. மெசேஜ் பண்ண உடனே இந்த மாதிரி உங்கள்கிட்ட சேரணும், ஸோ என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் கேட்டேன். எனக்கு தெரியல. அப்போ வந்துட்டு ஆக்சுவலாக இவங்களுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணால் மோஸ்ட்லி ரிப்ளை வராதுன்னு கூட யோசிக்கிற அளவுக்கு எனக்கு இல்லை. ரிப்ளை பண்ணுவாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் மேட்டர்னா ரிப்ளை பண்ணாங்க. ஓகேவா. ஸோ அவங்க சொன்னது என்னென்னா, ஏடியாக இருக்கிறதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்துட்டு யூ ஹாவ் டு ஃபிகர் அவுட் திங்ஸ். ஸோ யூ ஃபிகர் அவுட், யூ கம் அண்ட் கிவ் த ரெஸ்யூம். யூ கம் அண்ட் கிவ் த ரெஸ்யூம்னு சொன்னாங்க. எனக்கு ரெஸ்யூம் நான் கொடுக்கணும், எப்படி கொடுக்குறது, ஆஃபீஸ் அட்ரஸ் சொல்லுங்கன்னு. தட் யூ ஹாவ் டு ஃபிகர் அவுட்டுன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரில. ஜஸ்ட் தாட் இறுதிச்சுற்று படம்னா இதான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இதுவே ஒரு ஆல்மோஸ்ட் என்ன ஒரு சின்ன வீடியோ கேம் குவெஸ்ட் மாதிரி. ஆமாம், வீடியோ கேம் குவெஸ்ட் மாதிரி. ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கண்டுபிடிச்சி அப்புறம் போய் அவங்கள்ட்ட கொடுத்து, அண்ட் தென் ஐ சப்மிட்டட் மை ஷார்ட் ஸ்டோரி.
அதை படிச்சுட்டு ரேண்டமாக ஒரு நாள் ஃபோன் பண்ணி வர சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க. நீங்கள் தமிழில் எழுதுனதா இங்கிலீஷ்லையா? தமிழ். தமிழில். ஓகே ஓகே. வாட் வாஸ் த ஸ்டோரி அபவுட்? தட் வாஸ் அ ஜென்யூன்லி அது ஒரு அமைச்சரான ஸ்டோரி தான். பட் மேபி அதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு பொட்டென்ஷியல் பார்த்து எடுத்திருக்காங்க. அது அவ்வளோதான். அது ஃபிலிமுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி. ஓகே ஓகே. அவங்களுடைய ஒரு ஃபில்மோகிராஃபின்னு பேசும்போது இஸ் தேர் மோமெண்ட் தட் யூ ரியலி லைக் ஃப்ரம் ஹர் ஃபில்மோகிராஃபி? ஐ நோ நிறைய இருக்குது. ஆமாம் ஆமாம். எனக்கு சடனாக நிறையா வந்துட்டு போகிறதுனால எனக்கு அதிலேருந்து இப்போ பிக் பண்ணுறது நான் யோசிக்கணுன்னா, எனக்கு சூர்ரை போட்டரோட கிளைமேக்ஸ் ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆகும் பர்சனலாக. எப்போ பார்த்தாலுமே அது ஃப்ளைட்லேருந்து அவங்கெல்லாம் இறங்கும்போது ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும்போது அதில் ரொம்ப லேயர்டாகவும் இருக்குது, அட் அ டைம் ரொம்ப காமனாக கமர்ஷியலாகவும் இருக்குது அந்த இடம். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு இடமாவும் இருக்குது. இந்த படங்களில் மேபி தெர் இஸ் ஒன் குவாலிட்டி இல்லை, தெர் இஸ் நோ புல்ஷிட். தெர் இஸ் நோ புல்ஷிட். ரைட், தெர் இஸ் நோ புல்ஷிட் ஃபார் நோ ரீசன். எப்படின்னா இப்போ உங்களுக்கு இது பரவாயில்ல, இது நோ புல்ஷிட் ஃபிலிம் தான், இந்த ஒரு 5-10 நிமிஷம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு விஷயம் நம்ம பண்ணிவிட்டு அப்புறம் வந்துடுவோம் இந்த ஸ்பேஸ்க்குள்ளன்றது கூட தேவையே கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்பேஸில். ஆமாம், இவங்க கர்ப்பமாக இருப்பாங்க, ஆல்மோஸ்ட் டெலிவரி பண்ணுற ஒரு ஸ்பேஸில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கூட ஜென்ரலாக நம்ம தமிழ் படத்தில் எப்படி காட்டுவோம், பயங்கரமாக உதவி செய்கிற மாதிரி, அப்படியே கதறி அழகிற மாதிரி ஒரு விக்டிமாக நம்ம பார்ப்போம். இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ தயவு செய்து வேலையை பாருன்னு அனுப்புறதா அவங்க சென்ஸ் தான் இல்லை. அண்ட் ஸோ ஆனஸ்ட் ஆல்சோ. ஐ திங்க் வேற ஒரு இவர் இல்லை, ஒரு என் கையில் இவ்வளோ காசு தான் இருக்குன்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட அவங்க கொடுக்கும்போது, கருணாசன் நினைக்கிறேன், ஒரு 11,500 ஏதோ சம்திங் லைக் தட் அது இருக்குன்னு சொல்லிட்டு இது போதுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்னுடைய கடன் கோடிக்கணக்கில் இருக்க 3 கோடியோ 2 கோடியோ தேவைன்னு சொல்லிட்டேன். ஆனால் அகைன் மறுபடியும் அதை நம்ம நகைச்சுவையாக நினைக்க மாட்டோம்ல. ஆனால் நீ இவ்வளோ வச்சுட்டு இதை கொடுக்குறியே, அது பல கோடிக்கு சமம் தான் அப்படின்னு சொல்கிற ஹியூமனிட்டி இல்லை உங்களுக்கு சொன்னாவா? நானும் அப்படி பல மூமெண்ட்ஸ் அப்படின்ட்டு அப்படி காற்றுல அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு படம் எக்ஸ்பீரியன்ஸ் என்றைக்குமே ரொம்ப யூனிக்குன்னு சொல்கிறது உண்டு. நிறைய படங்கள் எடுத்து முடித்தேன், அன்றைக்கி நான் இருந்த ஒன்று அப்படின்ற ஒரு ஸ்பேஸில். அது பல கவலைகள், பல சிக்கல்கள், தூங்கா இரவுகள், மறக்க முடியாத சந்தோஷங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் இல்லை. இப்போது இந்த நேட் ஸ்பேஸ் கொஞ்சம் கடந்து வந்த இந்த சில நாட்கள் நினைக்கும் போது லைக் ஹவ் ஹேவ் திஸ் டேஸ் பின் ஃபார் யூ? உணர்ச்சிகள் என்னவாக இருந்திருக்கு உங்களுக்கு? உணர்ச்சிகள் என்னவா இருந்ததை விட இப்போ என்னவா இருக்குன்றதுலேருந்து அப்படியே ஆரம்பிக்கிறேன். எனக்கு நான் இப்போ யோசித்து பார்க்கும்போது படம் எப்படி போய் லேண்ட் ஆகுது, மக்களுக்கு பிடிக்குது பிடிக்கலலாம், அது ஹானஸ்ட்டாக என் கையில் இல்லை. ஆனால் ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப ட்ரூவாக என்னோடய ஃபஸ்ட்டு படம் நான் 100% நான் நினச்சதை எடுத்திருக்கேன். ஓகேவா? இதுக்கு வந்துட்டு எனக்கு எடுத்துக்கிறத விட என்னோடய டீம் லைக் ப்ரொடக்ஷன், ஹீரோ அண்ட் மை க்ரூ, எவ்ரிபடி லைக் ஒரு மாதிரி அன்வேவரிங் சப்போர்ட். நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் வந்துட்டு கொஞ்சம் இவங்கெல்லாம் இப்படி இருப்பாங்க, வி ஹாவ் டு டீல் தெம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருந்தேன். பட் அது தேவைப்படலை. அவங்க இன்றைக்கி நான் யோசித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஐ ஃபீல் கிரேட்ஃபுல் லைக் பிகாஸ் நாட் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி, ஜென்யூன்லி ஆல்சோ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி, பட் மோர் தேன் தி ஆப்பர்ச்சுனிட்டி என்னை நான் எடுக்கணும்னு நினைக்கிறத அலோவ் பண்ணது. தே லெட் மீன்றதை விட they were cheering. That is a better. That's one step even further. Even like not just we allow him to do his thing என்றதை விட they were encouraging and they were cheering. Like கம்ப்ளீட்டாக என்னை சேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எஸ்பெஷலி பிரதீப், லைக் அவர் ஐ டோன்ட் நோ லைக் ரொம்ப சேரிங், எதுக்குமே இல்லாமல் எது சொன்னாலும் சூப்பராக இருக்குது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னும்போது அப்போல்லாம் நான் யோசிப்பேன், ஓகே நமக்கு வந்துட்டு பெரிய ஹீரோவும் கிடைச்சாச்சு, ஆனால் நம்ம நினச்சதை பண்ணவும் விட்டுறாங்க, நல்லா இருக்கே, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற அந்த பரவாயில்ல. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முதல் படம்ன்றது நீ ஒன்று நினைப்ப ஒன்று பண்ணணும்ட்டு, அது ஒன்று வரும், அது ஓரளவுக்கு நீ பண்ணிட்டேன்னா கூட 2வது 3வதுலேருந்து நீ நினைக்கிறத பண்ணலாம் அப்படின்றது தான் சொல்லப்படுறது உண்டு இல்லை? அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அப்படி நடக்கலை. இது ஆல்மோஸ்ட் ஒரு 2வது 3வதுல என்ன பண்ண முடியுமோ அது 1வதுலேயே உங்களுக்கு அதுக்கான ஸ்பேஸும் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க. அது பண்ணியிருக்கேன், கரெக்ட். அதுதான் அதோட பூன் அண்ட் பேன். ஏன் பேன்? ஓகே, ஏன் பேன்னா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் ரொம்ப அதிகம்தான். பட் அதுக்கு தானே வந்திருக்கோம். இப்போது இதில் 2 விஷயம் இல்லை. ஒன்று, நீங்கள் சந்தித்த மக்கள் வந்து ஐயோ அவங்கெல்லாம் ரொம்ப நல்ல மனசுக்காரங்க, இது அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் இருக்கலாம். இல்லை
hey, something about me made them cheer for me. ஏதோ நான் சரியாக பண்ண ஒன்று ரெண்டு விஷயங்கள் இன் வாட் எவர் வே, அதுவும் ஒரு காரணமாக இல்லாமல் இது அமைய போகிறது கிடையாது. அவங்க ஒன்றும் எனி ப்ராமிசிங் ஃபில்ம் மேக்கருக்கு கம் ஐல் சியர் ஃபார் யூன்னு பண்ணுற ஒரு ஸ்பேஸில் பண்ண போகிறது இல்லை. அப்படியே உங்களை நீங்கள் ஒரு பரிசீலனைக்கு உள்ளாக்கும் பொழுது வாட் யூ திங்க் யூ டிட் ரைட்? இப்படி யோசித்து பார்க்கும்போது சம்டைம்ஸ் எனக்கு என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எதிரில் இருக்கிறவங்க சொல்கிறத கேட்கணுன்னா ஒத்துக்கணும் இல்லை, கேட்கணும். லைக் லிசன் பண்ணும்போது நம்ம அந்த டிஃபென்சிவ் மோட் எடுக்காமல் ஜென்யூனாக சின்சியராக அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோன்னா நம்ம லிசனிங், வி ஆர் ஜஸ்ட் லிசனிங் அண்ட் தென் சேயிங் நோ, வி ஆர் லிசனிங் அண்ட் தென் சேயிங் எஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சிம்பிள் ஃபண்டமெண்டல் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ரேதர் தேன் கம்ப்ளைனிங் மோடோ, எனக்கு ஏன் இது நடக்கலை, என்னை மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகாமல் என்ன சொல்ல வராங்க, எப்படி நம்ம இதை டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அந்த சின்ன ஃப்ளிப் வந்துட்டு இங்கே லேண்ட் ஆகிருக்குன்னு எனக்கு அந்த ஏடி அனுபவமே உதவி இருக்கும்ல அந்த ஸ்பேஸ்லலாம் ஃபார் ஷுர். டெஃபினட்டாக நான் பெரும்பாலும் எனக்கு புரியுது, அதாவது இது வந்து சரி தப்பு அப்படிங்கிறத தாண்டி முதல்ல காது கொடுத்து கேட்குறியா அப்படின்றது தான். ஆமாம், நான் என்ன நினைக்கிறேன்னா, லைக் வி ஆர் சோஷியல் அனிமல்ஸ். ஸோ பீப்புள் இன்ட்ராக்ஷன்ஸ் ஒரு ஒன் ஆன் மல்டிப்ளோ ஒரு சின்சியரான இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் எதிரில் இருக்கிறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரியும், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரியும். இது நான் மேபி ப்ராடாக அவுட் ஆஃப் டாபிக் போகலாம். பட் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, ஒருத்தங்க நமக்கு சேர் பண்ணுறாங்களோ அலோவ் பண்ணுறாங்களோ இல்லை வாட் எவர் ஸ்பேஸ்னால் அவங்களோட வார்த்தைகள் கவனிக்கப்படுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணும் போது தான் நம்மளோட மறுப்புகளும் விருப்புகளும் அவங்களுக்கு அது வந்துட்டு ஓகே தேர் இஸ் அ ப்ராசஸ் இன் இட் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அதுதான் இங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு. இது வந்து அதான் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்ற மாதிரி இவர் டிசைட் பண்ணிட்டாருமா, இவர் கவனிக்கவே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஸ்பேஸ் மட்டும் போகாமல் இருக்கிற வரைக்கும். ஆமாம், நான் வந்து ஃபர்ம்னஸ் அது இருக்கணும், கன்விக்ஷன் இருக்கணும், ஃபர்ம்னஸ் இருக்கணும். அது வேற, நீங்கள் பிடிச்ச முயலுக்கு 3 காலாக கூட இருக்கலாம், ஏன் அப்படின்றத புரிய வைக்க தெரியணும். ஸோ அது ஒரு ஆன்டகனிஸ்டிக்காக இல்லாமல் ஆமாம், இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் தி எனி ஆர்குமெண்ட் ஆர் டிஸ்கஷன் ஆர் வாட் எவர் அது வந்துட்டு அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி தான். என்னை பொறுத்து கிடையாது, உன்னை பொறுத்து கிடையாது, 2 persons பேசிக். இது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. மேபி இது அவுட் ஆஃப் த டாப்பிக்காக இருக்கும். இல்லை சத்தியமாக இல்லை. இப்போது பிரதீப் ஆப்வியஸ்லி ஒரு இயக்குனராக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பேசஸில் ஹவு டஸ் தட் பெனிஃபிட் யூ? ஆர் இது பியூர்லி இல்லை நான் நடிகன் வேறு ஒன்றும் கிடையாது, நான் எடுத்த படத்தெல்லாம் மறந்துடு அப்படின்ற ஸ்பேஸில்? இது ரெண்டும் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் ஒரு டைரக்டர், நல்ல டைரக்டர். அதனால் அவரால் என்ன பண்ண முடியுதுன்னா, அவருக்கு வந்துட்டு ஒரு அல்டிமேட்டாக இந்த படம் பண்ணுறோம் பண்ணலன்ற ஒரு டெசிஷன் மேக்கிங் இடத்துல இருக்கார். ஸோ ஹீ மேக்ஸ் எ டெசிஷன் தட் ஐ எம் டூயிங் திஸ் ஃபிலிம். அத்தோட அதுக்கு மேலே அந்த க்ரியேட்டருக்குள்ளே ஏன்னா நம்ம முடிவு எடுத்தாச்சு, அதுக்கு மேலே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவரோட விஷனுக்கு நம்ம அடாப்ட் ஆக தான் படம் நல்லா வரும் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஐ ஃபீல் இதுதான் பிரதீப் அவர் வந்துட்டு இந்த படத்துலேயும் சரி அவரோட ஓவரால் பர்சனாலிட்டியாகவும் நான் கவனித்தது என்னென்னா, ஹேஸ் அ வெரி குட் சென்ஸ் டு சூஸ். அதே மாதிரி ஹேஸ் அ வெரி குட் சென்ஸ் டு நாட் டிஸ்டர்ப் தி ஃப்ளோ. ஸோ ஹீ ஆல்வேஸ் என்கரேஜஸ். வேறு எதுவுமே இல்லை, என்ன சொன்னாலும் பண்ணுறது. நம்ம யோசிக்கிறது கூட, நீங்கள் யோசிச்சது வந்துருச்சா இதை இப்படி பண்ணவா இதுதானே நீங்கள் யோசிக்கிறது அப்படின்ட்டு. அவர் என்கிட்ட ஒரு தடவை ஒன்று சொன்னார், என்னென்னா நான் ஒவ்வொரு படத்தையும் வேறு மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி வேறு மாதிரி நான் பண்ணணுன்னா எனக்கு எதிரில் இருக்கிற ஆள் தான், டைரக்டர் தான் வேறையாக இருப்பாங்க. அப்போ அவங்களோட மைண்டில் என்ன இருக்குதோ அதை பண்ணால் தான் எனக்கு ஒவ்வொரு படமும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஐ தாட் தட் இஸ் அ வெரி குட் டெஃபினிஷன் ஆர் யூனோ ஹவு டு ஆப்ரேட். ஒரு ஆக்டர் வந்து வெர்சடைலாக ஆகணும்னா அவங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அந்த ப்ராசஸ்ன்றதுக்கு இல்லையா? ஆமாம். அண்ட் ஏர்லி டைம் ஐ சின்சியர்லி ஃபீல் he is into stardom and super stardom. Okay, he is on the process of it. Right now he is a very big star. ஆனால் இன்னும் அவருக்கு பெரிய பெரிய இடங்கள் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனால் அவர் க்ளோஸாக நான் கவனிக்கும் போது அந்த ஷார்ட்கட்டோ ஃபார்முலாவோ என்னென்னு எனக்கு தோணுச்சுன்னா, இந்த டைமில் ஒரு ஸ்டார் ஆகணும், ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் ஆகணும் அப்படின்னா ஸ்கிரிப்டு, அதே மாதிரி வி ஆர் கோயிங் இன்டு அனதர் பர்சன்ஸ் விஷன், இது எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டு அந்த ஒரு ஃப்ளோவை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக என்கரேஜிங்காக இருக்கிறோமோ
அதுதான் அது ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்துட்டு ஹி கிராக்ட் இட். ஸோ இட்ஸ் வெரி நைஸ் டு ஒர்க் வித். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு நடிகன் வந்து ஒரு நட்சத்திரமாக மாறணும் அப்படின்னா அது வெவ்வேறு வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு இல்லையா? மேபி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஒரு 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 சாமானிய ஒரு மனுஷனாக இருந்துக்கிட்டு வெறும் நல்லது மட்டுமே பேசிக்கிட்டு இல்லையா, அறிவுரைகள் கொடுத்துக்கிட்டு உங்களுக்காக நான் வந்து நிற்பேன் அப்படி நெஞ்சு தட்டி அறிவுரை கொடுத்துக்கிட்டு அப்படி ஒரு சத்தியங்கள் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிற ஒரு ஸ்பேஸ் இருந்திருக்கும். பட் இன்றைய தேதிக்கு நீங்கள் திஸ் இஸ் அ கிரேட் வே டு பிகம் தேட்னு சொல்கிறீங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா கிரேட் வே டு பிகம் தட். யா, பல நல்ல நடிகர்கள் இருந்தாலுமே சில பேரால் தான் நட்சத்திரங்களாக மாற முடியுது இல்லையா? அவங்க நோக்கம் அதுவாக இருந்தாலும் கூட. அண்ட் ஒவ்வொருத்தங்க கிட்ட there are so many qualities that make them uniquely them. இல்லை, in that sense what do you think makes Pradeep uniquely him? ஆக்சுவலாக அவர் ஆன் ஸ்க்ரீன் பர்சனை வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஆஃப் ஸ்க்ரீனில் வந்துட்டு he has a very good persona. அது வந்துட்டு அதுவும் இதுவும் ரொம்ப இன்டர்லிங்க்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது. நான் சொல்ல வர்றது என்னென்னா, தன்னை பற்றிய மிதமிஞ்சிய அபிமானம் எதுவும் இல்லாமல் நிதர்சனம், இதான் இன்றைக்கி நம்ம இருக்க ஸ்டேட்டு, இதுதான் எனக்கு புரியுதுன்னு ரொம்ப ஆக்சுவலாக பேசுகிறார் அவர். ஆக்சுவல் அந்த இப்போ நான் வந்துட்டு ஒரு ஹானஸ்டான கான்வர்சேஷன் வச்சுக்க முடியும். நான் வந்துட்டு பெருசாவோ அவரை ப்ளோ பண்ணியோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹானஸ்ட்டாக இது எனக்கு ஒர்க் ஆகுது, இது எனக்கு ஒர்க் ஆகலை, இது உங்கள்கிட்ட பிடிக்குது, இது எனக்கு உங்கள்கிட்ட பிடிக்கல. அப்போ அந்த ஆப்போசிட்டால் அலோவ் பண்ணுற அந்த குவாலிட்டி இருக்குல்ல, அது வந்துட்டு இஸ் ஏபிள் டு கிராக் விச் ஸ்கிரிப்ட் வில் ஒர்க், ஹவு டு என்கேஜ் பீப்புள் எல்லாமே அவர் வந்துட்டு இந்த இந்த எப்படி சொல்கிறது, இந்த நிதர்சனம், இந்த உண்மை எது, அந்த ப்ராக்டிக்கல் அதுலேருந்து எடுக்கிறாருன்னு எனக்கு தோணுது. புரியுது. அவரை ஏமாற்றிக்கல. ஸோ அந்த இடத்துலேருந்து அவர் எல்லாத்தையும் கிராக் பண்ணுறாரு. இப்போ நம்ம இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு பேசுகிறதுனால அவர் நல்ல முடிவுகள் ஸ்கிரிப்ட்ஸை பொறுத்து பெரும்பாலும் எடுக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால ஐ திங்க் மேபி இப்போ நம்ம டூட் பற்றி பேசலாம் அப்படின்னு தோணுது. இல்லை, ஹூ இஸ் திஸ் டூட்? டூட் வந்துட்டு நான் ஒரு சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு இமேஜாக இந்த டூட் நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த படத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். சாரி, பிரதீப் ப்ரோவோட படத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாமே டூட் படத்தில் இருக்கும். இட் இஸ் அவுட்ரைட் கமர்ஷியல், எக்ஸ்ட்ரீம்லி என்டர்டெய்னிங். இது நான் நம்புறது, இதான் நான் சொல்லுவேன். புரியுது. ஓகே, அவரோட படத்தில் இல்லாத சில விஷயங்களும் இதில் இருக்கும். ஓகே, அந்த இல்லாத விஷயங்கள் எல்லாமே டூடை டிஃபைன் பண்ணும். ஸோ இஸ் அ வெரி, இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப ஹீரோயிக்காக இருப்பான், என்னோடய பார்வையில் தான் நான் சொல்கிறேன், ரொம்ப ஹீரோயிக்காக இருப்பான். ஆனால் அந்த ஹீரோயிக்குன்றது என்ன அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குல்ல, அவன் ரொம்ப சென்சிபிளாக ஸ்வீட்டாக அந்த இடத்துலேருந்து ஒரு 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 ஹைலி எம்பத்தட்டிக்காகவும் இருப்பான். ஆனால் அது ஹீரோயிக்காகவும் லேண்ட் ஆகும். ஒரு ஒரு மேஸ்குலினாக இருப்பான், ஹை டெஸ்டோஸ்டெரானாக இருப்பான். ஆனால் எது மேஸ்குலினிட்டி அப்படிங்கிற ஒரு ஒரு ஏரியாலாம் இருக்குல்ல உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இடம்லாமும் டூட் கொஞ்சம் ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக ஒரு மூமெண்ட் எடுத்து பேசாமல் லெட்ஸ் ட்ரை அண்ட் அப்ரோச் திஸ். இப்போது மாஸ்குலினிட்டி, ஹை டெஸ்டாஸ்டெரான்ன்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போனாலே பெரும்பாலான படங்கள் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிருது இல்லையா? அதனால நம்ம என்ன நினைக்க ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்னா, ஒரு மாஸ்குலினிட்டி அப்படின்னு பேசினாலே பிரச்சனை அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வந்துடுது அந்த மாதிரி படங்கள் பார்த்ததுனால. இதை தவிர்த்த ஒரு எழுத்தாளராக எப்படி தவிர்ப்பதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஓகே, ஸோ மாஸ்குலினிட்டி இந்த இடம்லாம் ஏன் வருதுன்னு நினைக்கிறேன்னா, ஒரு படம் ஆல்ரெடி ஒரு படம் பயங்கரமாக ஓடின படங்களை நம்ம ஃபார்முலாவாக எடுப்போம். ஸோ ஃபார்முலாவாக எடுத்த படங்களில் இதெல்லாம் இருக்குது. அப்போ இது இருந்தால் தான் சேஃப்னு நானும் அதை அப்ளை பண்ணுவேன். அதை அப்ளை பண்ணும்போது எந்தும் அந்த லிஸ்ட்டில் ஒன்றா போயிடும். ஸோ அந்த அந்த மேஸ்குலினிட்டிக்கான ஸ்டீரியோடிபிக்கல் டேட்டா வந்துட்டு அதிகமாகிட்டே போகுது இதனால். ஸோ எனக்கு என்ன தோணுது, ஒரு ரைட்டரானால் எதெல்லாம் ஹீரோயிக், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு நான் இப்போ பேசும்போதோ பழகும்போதோ சின்ன சின்ன விஷயத்தில் சென்சிபிளாகவும் ஒரு சின்ன எம்பத்தியோடவும், ஆனால் அதே நேரத்தில் கன்விக்ஷனோடையும் டிட்டர்மினேஷனோடையும் இருக்கிறவங்களாம் என் கண்ணுக்கு ஹீரோயிக்காக தெரிப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எடுத்து ஒரு படத்தில் அப்ளை பண்ணுறதுன்னு வழியாக ஒரு ஒரு நியூஜென் மேஸ்குலினிட்டி. ஏன்னா இன்றைக்கி நான் பார்க்குற பசங்க ஆண் பெண் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, அந்த ஸ்பேஸஸும் ரொம்ப நல்லா இருக்குது. நான் சுற்றி இருக்கிற பசங்க சில பேரை நான் பார்க்கும்போது எனக்கு அவன் ரொம்ப செம்மையாக இருக்கான், அந்த பையன், அவனோட பிஹேவியர் நல்லா இருக்குது, அந்த ஆள் கொஞ்சம் ஹீரோயிக்காக தெரிகிறான்னு நான் எடுத்து வச்சுப்பேன். நான் எல்லார்ட்ட இருந்தும் எடுப்பேன். ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப ரூடாக இல்லை,
ஆனால் ஃபேர்மாக டிட்டர்மைண்டாக இருக்கிறாங்க. மேபி இதெல்லாம் தான் மேஸ்குலினிட்டின்னு சொல்கிறதே தப்பு, பட் ஸ்டில் யா இல்லை அண்டர் த ப்ராட் டெஃபினிஷன் டெஃபினிஷனில் த்ரூ த கான்டெக்ஸ்ட் அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நம்ம ஃபெமினைன் கிரேஸ்ன்னு சொல்கிறது இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி அந்த கரெக்ட் மாதிரி கரெக்ட் கரெக்ட் ரொம்ப எந்த குவாலிட்டிஸ் வந்து உங்களுக்கு இன்றைய தேதிக்கு நான் சந்திக்கக்கூடிய ஆண்கள், எனக்கு பிடிச்ச ஆண்கள், இந்த ஒரு குவாலிட்டி எனக்கு பரவலாக இந்த ஜென்ரேஷனில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கவனிக்கிறது ஏதாவது ஒன்று இருக்கா? இந்த ஜென்ரேஷனில் வந்துட்டு ஒரு இந்த மீம் கல்ச்சர், டேங்க் கல்ச்சர் எல்லாமே நான் ப்ராசஸ் பண்ணி சொல்கிறேன். நானும் அதில் இருந்ததுனால ரொம்ப நல்ல ஒரு சுயப்பகடி இருக்குது, ஒரு செல்ஃப் ட்ரோல். அது வந்துட்டு ரொம்ப நல்ல ஏரியான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தான் கொஞ்சம் அப்பப்போ ரியலைசேஷனுக்கு புரிய வச்சுக்குது நம்ம என்ன அப்படின்றது. ஒரு செல்ஃப் ட்ரோல், அந்த சுயப்பகடி ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் வேறு என்னென்னா, ரொம்ப அடுத்தவங்களோட லைஃப் என்னவா போகுது, என்னவா ஆகுது, அவன் இன்றைக்கி என்னவா ஃபீல் பண்ணுறான்றது ரொம்ப யோசிக்க மாட்றாங்க. ஓகே, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஸ்பேஸ்லாம் நான் கவனிக்கும்போது ரொம்ப அதை இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். இப்போ அடுத்தவனுடைய ஸ்பேஸ்க்குள்ளே பெருசாக இந்த வம்பு பேசுகிற ஒரு தன்மை கிடையாதுன்னு சொல்கிறீங்களா? அதான் இதுக்குள்ளே வந்துட்டு ரெண்டாக பிரியுது, எனக்கு சொல்லும் போதே தெரியுது. பட் நான் அதோட பாசிட்டிவ் நீங்கள் கேட்டதுனால அதுக்கான பதில் மட்டும் சொல்கிறேன். அடுத்தவங்க அவங்களோட டெய்லி லைஃப்பில் என்ன பண்ணுறாங்க, அது என்னவா ஆப்ரேட் ஆகுதுன்னு மைக்ரோவாக அந்த லைஃப்பை யோசிக்காமல், புரியுது, ப்ராடர் சென்ஸில் அவங்களோட வேலை, அவங்களோட வேர்ல்டு, மேன் விமன் ரிலேஷன்ஷிப்ஸு எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி உண்டு என் வேலை உண்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான்ற மாதிரி. அப்படி எனக்கு புரியுது. இப்போ இது பாசிட்டிவாக நம்ம பார்த்தோம் அப்படி. எஸ் எஸ் வலியை போய் இன்னொருத்தருக்கு தொந்தரவு கொடுக்காத ஒரு வாழ்க்கை அவனால் வாழ முடியாது நம்ம சொல்கிறோம். நெகட்டிவாக பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு வேற ஆங்கிள் எடுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும்னா, இப்போது கேஸ்ட்டு, ரிலிஜியனு, எக்ஸு, ஒய், இசட்டு, இதை வச்செல்லாம் ரொம்ப அடுத்தவங்களோட லைஃப்பை நோண்டிகிட்டு இருக்காமல் அவனுக்கு ஒரு பர்சனல் வியூஸ் இருக்குன்றது பேசிக்காக எல்லாருக்குமே புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நான் இதை நம்புகிறேன், இதை அவன் பண்ணல. நீங்க பழகக்கூடிய இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு இந்த பசங்களை இந்த ஜென்சின்னு கூட வச்சுக்கலாம். இந்த ஜென்சி கிட்ட நான் ரொம்ப அட்மையர் பண்ற குவாலிட்டி வந்துட்டு இது. ஓகே ஐ திங்க் இந்த டூட் பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு ஒரு ஆச்சரியமே கொடுத்த ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். யார் கீர்த்தீஸ்வரன், என்ன ஸ்கேல் இந்த படத்துக்கு இப்படி இருக்கு, யார் ஹூ ஆர் தீஸ் டேலண்டட் பீப்புள் ஹூ ஆர் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம்? ஏன் நெட்ஃப்ளிக்ஸ் 25 கோடியா சம்திங் லைக் தட், எனக்கு தெரியல. லெட்ஸ் நாட் கெட் இன்டு இட், பட் குட் நம்பர்ஸ். நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தை வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வாட்ஸ் ஹேப்பனிங் வித் திஸ் ஃபிலிம்? ஸோ ஓகே, நான் ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிரெடிட்டோட உண்மையை வந்துட்டு என்னென்னா, பிரதீப் மாதிரி ஒரு ஹீரோ அண்டு மைத்ரி மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன், இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது ஒரு ஸ்கேல், அதோட பிஸ்னஸ், எஸ்பெஷலி இன்றைக்கி லவ் டுடே ட்ராகனுக்கு அப்புறம் இவரோட பிஸ்னஸ் வேல்யூவும் இன்றைக்கி எங்கேயோ இருக்கிறதுனால இந்த ஸ்கேலை எனக்கு வந்துச்சு, இந்த ஸ்கேல். பட் அந்த ஸ்கேல் வந்துட்டு ஒரு ஃபாரின் சாங்காக இல்லாமல் ஒரு சென்னையில் எடுத்த சாங்காக, அதில் இருக்க அத்தனை ஏஸ்தட்டிக் சாய்ஸஸ், அதெல்லாம் என்னால் லேண்ட் பண்ண முடிஞ்சது காரணம் நீங்கள் ஊரும் பிளட் சொல்லி. ஊரும் பிளட் சும்மா நீங்கள் ஏன்னா ஊரும் பிளட் தானே பார்த்துருப்பீங்க, வேறு விஷுவலாக ஊரும் பிளட் பார்த்துருப்பீங்க. அதனால் அதில் இருக்கிற அந்த ஸ்கேலு, கிராண்டியர் எல்லாமே வித் மை க்ரூ அண்ட் மை விஷன் அதை என்னால் எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. ஓகே இப்போ ஊரும் பிளட்டோட வீடியோன்னு நம்ம பேசுகிறதுனால இல்லை, இன்றைய தேதிக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை நிறைய படங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க அந்த ப்ரமோட் பண்ணுறதுல ஒரு தீவிரமாக நிறைய வீடியோஸ்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதில் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது சம் ஃபிலிம்ஸ் ஐம் நாட் ரியலி ஃபீலிங் அ நாவல் எக்ஸ்பீரியன்ஸ் விஷுவலாக, பிகாஸ் இட் ஃபீல்ஸ் லைக் நான் ஆல்ரெடி எனக்கு இதனுடைய வாசனை என்னன்னு நீங்கள் காமிச்சிட்டிங்க, அந்த வாசனையில் இன்னும் சில அம்சங்கள் எனக்கு இங்கே தெரியுது இந்த படத்தில் அப்படின்ற ஒரு ஓர டிசப்பாயின்மெண்ட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வுட் ராதர் ஹாவ் நாட் நோன் எனி திங் அபவுட் இட் அண்ட் ப்ராசஸ் திஸ்ன்னு சொல்லி, ஹவு டு யூ பேலன்ஸ் போத்? ஒரு பக்கம் ஐ வாண்ட் டு மேக் யூ ஹாப்பி, கிவ் யூ டீசர் ஆஃப் வாட் வி ஹேவ், பட் இன்னொரு பக்கம் நான் என்ன காட்டணுமோ அதனுடைய ஒரு இதை நான் ப்ரிசர்வ் பண்ணணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இட் டசன்ட் ஃபீல் லைக் ஊரும் பிளட்னா பல வாட்டியோ இது தானே அப்படின்ற ஒரு சென்ஸ் இல்லாமல் புரியுது. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போது ஒரு நாவல் எழுதுகிறேன், இப்போ நான் ஒரு ஒன்லி ரைட்டர், ஒரு பெரிய நம்பர்ஸ் இன்வால்வ் ஆகாத ஒரு லார்ஜ் ஸ்கேல் இல்லாமல் ஒன் மேன் திங்காக மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் ஓகே. பட் இட் இன்வால்வ்ஸ் லைக் ஒரு பெரிய நம்பர், ஒரு பீப்புள் பார்க்கணும், எனக்கு நான் அதை உள்ளே கொண்டு வர வைக்கணும். இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, இப்போ யார் கீர்த்தீஸ்வரன், யார் இந்த டைரக்டரு, யார் ஆப்வியஸாக ஹீரோ ப்ரொடக்ஷன்லாம் உங்களுக்கு தெரியும், பட் டைரக்டர் உங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த படத்தில் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னால்
அட்லீஸ்ட் சம் ப்ராமிஸ் ஐ ஹேவ் டு கிவ் நோ. இல்லை, நான் ப்ரமோஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஐடியாவை நான் கேள்வி கேட்கல. அந்த ப்ரமோஷன்ஸ் வழியாக நம்ம படத்தில் இருக்கக்கூடிய பல அம்சங்களை ரொம்ப வெளிப்படையாக பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறோமோ அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து நான் கேட்குறேன். சும்மா எனக்கு ஆப்வியஸ்லி ஊரும் பிளட்டோடைய ஆக்சுவல் வீடியோ அதுவா இதுவா எனக்கு என்னன்னு தெரியாது. நான் சும்மா இப்படி எனக்கு தோணுது என்னென்னா, இப்போ கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸாக படத்துக்கு வெளியே இருக்க வீடியோஸ் நிறையா வருது. யூனோ த டீம் சும்மா ஸ்கிட் மாதிரி பண்ணுறதோ அது மாதிரி பண்ணுறதோ நீங்களே பண்ணிருக்கீங்க. நாங்களும் அதை இப்போ நினைத்து பண்ணுறது இது அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் எனக்கு ரொம்ப ஜென்யூனாக அதுவான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டெப் அதுதான் எனக்கு பிடிக்குது. எதுனா ஊரும் பிளட்டோட ப்ரொமோஷன். ஏன்னா எனக்கு உள்ளே என்ன இருக்குன்னு காட்டுறதுல இருக்கிற கிக் வந்துட்டு, ஏன்னா நான் ஒரு படம் பார்க்கும்போதோ வித் ஒன் ஷாட் நான் வந்துட்டு ஒரு கேஜ் பண்ணுவேன், அந்த டைரக்டர் கேஜ் பண்ணுவேன், அந்த ஆக்டரை கேஜ் பண்ணுவேன், அது வழியாக நான் படத்துக்குள்ளே போவேன். அவங்க வெளியே பண்ணுற ஃபன் ஆக்டிவிட்டீஸ் வச்சு மேபி அவங்க ஜாலியான ஆட்கள் போல் அப்படின்றது ஓகே. ஸோ எனக்கு அந்த ஒன் ஷாட் அந்த ஒன் இதை வச்சு நான் கேஜ் பண்ணும்போது எனக்கு ஊரும் பிளட் சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஷார்ட்ஸோட அவ்வளோ லொக்கேஷன்ஸோட வெறும் 2 ஹீரோயின் டான்ஸ் ஆடுறதை மட்டும் ஒரு செட்டுக்குள்ளே வேறு வச்சு எடுக்காமல் இவ்வளோ ஷார்ட்ஸ் இவ்வளோ ஒரு அந்த ஒரு மூடு கொடுக்கறது தான் தெரியும் படத்தை பற்றி கேஜ் பண்ணுவாங்க ஆடியன்ஸ்னு நினச்சி அது கொடுத்தது தான். ஓகே. ஸோ அது பெட்டரான ப்ரமோஷன் நான் நினைக்கிறேன். ஓகே, ஃபேர். நல்லா இருப்போம்னு இன்னொரு ஒரு ஐடியாவும் யூஸ் பண்ணியிருந்தீங்க இல்லையா வேற ஒரு பாட்டுக்கு. இப்போது அந்த ஐடியாவை பொறுத்து நம்ம பெரும்பாலும் நம்ம அதுவும் ஸ்கேல் காட்டக்கூடிய படங்கள்லாம் அதை ஹீரோயிக்காக நம்ம சொல்கிறது கிடையாது இல்லையா. ஒன்று அதை சென்சிட்டிவாக சொல்கிற ஸ்பேஸஸ்குள்ளே போவோம், இல்லை கொஞ்சம் மாசா ஹீரோயிக்காக சொல்கிற ஸ்பேஸ்னால் பொண்ணை நினச்சி புலம்புறதும் தனியாக குடிச்சிட்டு இன்னி தேதி வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லை. ஸோ டாக் டு மீ நாட் ஜஸ்ட் அபவுட் சேயிங் இது இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா மட்டும் இல்லாமல் அதன் வழியாக ஒரு அட்ராக்டிவ்னஸ் எந்த விதத்துலேயுமே குறையாமல் கருத்து சொல்லக்கூடிய ஒரு ஐடியாவாக அதை மாறாமையும் அதை பண்ண முயற்சி பண்ணலான்றதை பற்றி. ஆக்சுவலாக அதான் இந்த ப்ரொமோஷன்ஸ்ன்றது படத்தோட ஸ்டார்டிங் டைம்ஸில் என்றைக்குமே யோசித்ததில்லை. இப்போ ஒரு படம் எடுத்துட்டோம், ஒரு சின்சியராக நான் ஒரு கதை சொல்லணும்னு நினச்சேன், அது என்னவாக இருக்குன்றதை விட்டுருவோம். நான் அந்த சின்சியராக சொல்லணும்னு நினச்ச கதையை சொல்லிட்டேன், இப்போ டேபிளில் போட்டு பார்க்குறேன். டேபிளில் போட்டு பார்க்கும்போது எனக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பப்ளிக்கு கனெக்ட் ஆகுமே அப்படின்னு நம்பி அப்புறம் தான் நான் விட ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த நல்லா இருப்போ வந்துட்டு ஒரு ஒன்லி சாங்காவோ ஒரு ஒன்லி ப்ரொமோஷ்னல் கண்டென்ட்டாவோ இருக்கிறத விட அது வந்து படத்தில் ஒரு ஹார்ட்னா இதயம், அந்த இடத்த நான் சொல்கிறேன். ஸோ படத்துக்குள்ளேயே அது இருக்குது. அந்த கோர் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பிரதீப் ரோட்டை தான் அதை கேட்கணுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. பட் அது வந்துட்டு எனக்கு வேணுமானா எனக்கு அதில் ஒரு மாஸ் இருக்குன்னு நான் எப்பயும் ஸ்டில் ஐ ஃபீல். மாசுன்றது வந்துட்டு சும்மா ஸ்டேஜில் ஏறி ஏதாவது சும்மா ஆடுறாவலையோ என்னமோ ஒன்று. சம்டைம்ஸ் நம்ம பொண்ணுங்களை பற்றி சில ஜோக்ஸ் பண்ணுவோம், இது பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணால் மட்டுமே மாஸ் இல்லை. அவர் அந்த மொத்த ஜெண்டரையுமே ஒரு வெறுப்பில் நம்ம அதை பற்றி எதாவது செய்கிறோமோ இல்லையோ அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம். ஆமாம், ஐயோ அந்த பக்கம் போனாலே பிரச்சனை அப்படின்னு நகைச்சுவையாக சொல்கிறதுலேருந்து அது வழியாக ஒரு கைத்தட்டல் கிடைக்கும்ல, அது மட்டுமே இல்லை. அதை தாண்டியும் மாஸ் இருக்குன்னு தோணுது. ஆனால் இப்போ நான் பேசும்போதே எனக்கு என்ன தோணுதுன்னா, கொஞ்சம் இப்படி பேசினா ஓக்குன்னு போட்டுருவாங்களே, நான் இந்த ஓக்குக்குள்ளேயும் போகாமல் போகாமல் பேலன்ஸ் ஆகணும். ஏன்னா எனக்கு வந்துட்டு என்னன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ஆப்போசிட்டாக மாஸ்குலினிட்டி அப்படின்றதுக்குள்ள ஒரு வேல்யூ உண்டு, அது தவறான விஷயங்களோட அட்ரிபியூட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல. அதே மாதிரி தான் நான் ஓக்கையும் பார்க்குறேன். ஓக் அப்படின்றது என்னதான் பரவலாக கல்ச்சுரலி அது ஒரு விதமாக ஒரு கெட்ட வார்த்தையாகவே ஆல்மோஸ்ட் மாற்றப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால அந்த சிந்தனையே தப்பா ஆயிருமான்னா எனக்கு தெரியல. உங்களுக்கு புரியுதுல்ல? எனக்கு புரியுது, சொல்ல வர இடம் புரியுது. எனக்கு அதில் ஒரு ரொம்ப இப்போ லிபரல் கூட கெட்ட வார்த்தையாக மாற்றப்படுற ஒரு ஸ்பேஸில் தான் நம்ம இருக்கோம் இல்லையா? ஐ டெஃபினெட்லி ஓக் லிபரல்லாம் சப்போர்ட்டிவ் தான் மோர். ஆனால் அதில் எனக்கு ஃபியூ மாற்று கருத்தும் இருக்குது. எனக்கான மாற்று கருத்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி படங்கள் அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு படம் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கும்ல, அது வந்துட்டு இப்போ இன்டர்நெட்டில் வந்துட்டு ஒரு ரொம்ப கல்ச்சராக நான் இப்போ பார்க்கும்போது எது போட்டாலும் ஒரு இது வருதுங்கல்ல, ஒரு ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே அந்த ப்ரிசம் வழியாக மட்டும் அந்த ப்ரிசம் வழியாக மட்டும் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, எழுதுகிற இந்த பக்கம் ரைட்டர்ஸாவோ படம் எடுக்கிறவங்களுக்கோ அந்த ப்ரிசமை கேட்டர் பண்ணணும்னு ஒரு அர்ஜ் வருது.
அது என்ன பண்ணுதுன்னா லிமிட் பண்ணுது ஹியூமனோட எமோஷன்ஸை, ஹியூமனோட ஃபன்னை எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல என்னை லிமிட் பண்ணி அங்கேருந்து வேலிடேஷன் வரணுமே அப்படின்னு என்னை ப்ராசஸ் பண்ண வச்சு ஐ ஃபீல் ஓவராலாக ஒரு லாஸ்ட்டு கொஞ்சம் டைம்ஸில் என்ன என்டர்டெயின் பண்ண என்கேஜ் பண்ண படங்கள் கம்மி. அதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக இருக்குமோ அப்படிங்கிறது. இல்லை, ஐ லவ் வாட் யூ செட். ஏன்னா எனக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ ஒரு கதைன்றது ஒரு ஆர்கானிக்காக ஒரு இமேஜினேஷன்லேருந்து இந்த கதாபாத்திரங்கள் உயிரோட நடமாட விட்டு நம்ம எழுதுகிற ஒரு ஐடியா. பட் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீ கன்சீவ்ட் நோஷன்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸை வச்சு நீங்கள் ஃபோர்ஸ்டாக அவங்கள சில வார்த்தைகள் சொல்ல வச்சோ சில செயல்களை செய்ய வச்சோ. சிம்பிள் என்னென்னா, இப்போ ஒன்றும் இல்லை சார், கிளிஷே மாதிரி தான். இப்போது பொண்ணுங்களை திட்டினா கிளாப் வருது அப்படின்னா அதை யூஸ் பண்ண பார்ப்போம். அந்த மாதிரி சும்மா பொண்ணுங்களுக்கு சப்போர்ட்டாக பேசினா இன்றைக்கி நமக்கு ஒரு மீடியா ப்ரெஸ்ஸில் வேலிடேஷன் வருது அப்படின்றதுக்காக அதை நான் வைக்கணும்னு யோசிக்கக்கூடாது. அது கதையோட ஒரு கோர்லையும் அது அந்த ரைட்டரோட ஒரு சென்ஸ்லேயும் இருந்து அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சா நல்லாயிருக்கும். புரியுது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஓரா பேசுகிற நடிப்பாங்களே. சிச்சி இல்லை இல்லை, இதில் நுவான்ஸ் சரியாகத்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு பேலன்ஸ் பேசுகிறது தான் ரொம்ப கஷ்டம். எது தெரியுமா ரொம்ப சுலபம்? இது சரி இது தப்புன்னு பேசுகிறது ரொம்ப சுலபம்னு நினைக்கிறேன். பட் இந்த சரியான ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு பேசுகிறது தான் கஷ்டம்னு நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சுக்கிட்டவங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டா எனக்கும் சந்தோஷம் தான். அண்ட் இது ஐ திங்க் இது நீங்கள் விற்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜியே கையாண்டிங்கல்ல. ஒரு சின்ன ஒரு விளையாட்டு அது என்ன, அந்த 2 வார்த்தை அந்த ஆண் பெண் கிட்ட என்ன சொல்லுவான்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஆமாம், அது சும்மா ஐடியா தான், அது போட்டு பார்த்தது தான். உங்களுக்கு எப்போ உடஞ்சிது? எது கேட்குறேன் அப்படின்னா, எல்லாருமே ஆரம்ப காலத்தில் ஒரு மேபி இந்த ஸ்டீரியோ டைப்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது படத்தினுடைய பாப் கல்ச்சர்னுடைய குடும்பத்தினுடைய நம்மளை சுற்றி இருக்கிற சமூகத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே பாசிட்டிவ் அமையிறது கிடையாது இல்லையா? ஸோ அட் ஒன் பாயிண்ட் ஒரு ஆண் குழுவில் பிலாங் ஆகிறதுக்காக பெண்களை ஏதாவது ஒரு இழிவுபடுத்தி பேசுவதாக இருக்கட்டும், அவள் விட்டுட்டா நீ அவகிட்ட போய் மாட்டிக்காதன்ற மாதிரி பேசுவதாக இருக்கட்டும், அங்கேருந்து வளர்ந்து யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் நீங்கள் சொல்கிற அந்த ஐடியாக்குள்ளேயே வர ஆரம்பிக்குது. நல்லாரு அது போன்றதை விட நல்லாரு அப்படின்றது இல்லையா? அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் எப்படி போக ஆரம்பிச்சிங்க? அது ஆக்சுவலாக அதான் நான் வந்துட்டு சும்மா நல்லாரு இப்போ கூட நான் வந்துட்டு யூனிசெக்ஸாக பார்க்குறேன். அண்ட் அது நீங்கள் ஆணுன்றதுனால அப்படி கேட்டேன். அவ்வளோதான். அதான் நான் உங்களோட ஸோ நான் சொல்ல வர்றது, ஸோ ஒரு சிம்பிள் நோ கிரட்ஜ் நத்திங். அவனுக்கு அவனோட ரீசன் இருக்கும், அவளுக்கு அவளோட ரீசனிங்ஸ் இருக்கும். அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் ஜென்யூன்லி அஃபெக்ட்ஸ் மை லைஃப் இல்லாத வரைக்கும் நம்ம அடுத்தவங்களோட ஸ்பேஸை ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ற ஒரு இடம் இருக்குல்ல, சாய்ஸஸ் அண்ட் ஸ்பேஸை ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ட்டு அந்த கோரில் இருந்தால் அது எடுத்தது. டு பி ஹானஸ்ட், வெறும் ஃபீமேல் விமன் அந்த இடத்துல மட்டும் அந்த தாட் இல்லாமல் ஓவராலாகவே ஒரு இண்டிவிஜுவலாக அடுத்தவனோட ஸ்பேஸ் அவனோட சாய்ஸை நம்ம ஒத்துக்கணும்ல. அது நம்ம யார் கையையும் பிடிச்சி ரைட் லெஃப்ட் கீர் போட முடியாதுல்ல. ஸோ அந்த ஸ்பேஸில் யோசித்து பார்க்கும்போது வேறு என்ன உன்னால் சொல்ல முடியும்? ஹாவ் யுவர் குட் லைஃப், நல்லாரு. என்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இதுக்கு மேலே இடம் இல்லைன்னு ஒருத்தர் முடிவு பண்ணும் பொழுது அது யாராக பண்ண முடியும்? அது ஸோ எல்லாமே அது ஒரு 2-வே கம்யூனிகேஷன் தானே. ஸோ ஒரு வே இருந்துச்சுன்னா அதை விட்டுறணும். ஐ லைக் இட். ஐ திங்க் நடுவில் கொஞ்ச நாளைக்கு இன்னொரு பிரதீப் படமும் இந்த படத்தினுடைய சேர்ந்து வரப்போகுதான்னு ஒரு பேச்சு போய்கிட்டு இருந்துச்சு. உங்களுடைய மனநிலை என்னவாக இருந்துச்சு அந்த ஹோல் கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கும் பொழுது? என்னோட மனநிலை வந்துட்டு உண்மையை சொல்லணும்னா அதோட சாதக பாதகங்கள் எதையுமே கணக்கு பண்ண முடியல. எனக்கு தெரியாது. எனக்கு பிஸ்னஸ் ஆங்கிளோ அதோட பொட்டென்ஷியல் கெயின் பொட்டென்ஷியல் லாஸ் எதுவுமே எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்சது படம் எடுக்கிறோம், படத்துக்குள்ளே இருக்கிற மேத் என்னால் புரிஞ்சிக்க முடியும், ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கிறது புரிஞ்சிக்க முடியும். இது எனக்கு புரியலை. அண்டு அதோட டெசிஷன்ஸ் எதுவுமே ரொம்ப என்னோட கண்ட்ரோல்ஸ்லேயும் இல்லை. அதனால் ஸோ அதில் உங்களுக்கு ஒரு விருப்பம்னு எதுவுமே இல்லை, இது வராமல் இருந்தால் நல்லா இருக்குமே, வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அதில் எந்த விதமான விருப்ப வெறுப்புகளும் இல்லை. ஒன்றா வந்திருந்தாலும் சேம், ஒன்றா வரலனாலும் சேம்.
வாட் இஸ் ஐ மீன் ஆல்மோஸ்ட் தீபாவளிக்கு தான் வர்றதா ஒரு பிளான் மாதிரி ஒன்று அறிவிக்கப்பட்டது, பட் இப்போ இல்லைன்றது எனக்கு தெரியலைங்க. எனக்கு தெரியல. எனக்கு வந்து டூட் வருது. ஓகே. அந்த இது ஐ ஹர்ட் தட் எல்ஐகே ஃபிலிம் இஸ் வெரி குட். ஏன்னா இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இதெல்லாம் வரும்போது அந்த படமும் சூப்பராக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஓகே. டூட் ஒரிஜினேட் ஆன ஒரு இடம் என்னவா பார்க்குறீங்க வித்தவுட் கிவிங் அவே டூ மச் அபவுட் தி ஃபிலிம்? டூட் ஒரிஜினேட் ஆன இடம் வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் படம் பார்த்த பிறகு திரும்ப பேசுவோம் நோட்டு இதில். பட் இது ஒரிஜினேட் ஆன ஓகே போஸ்ட் கட் கிளாரிட்டி. இது வந்துட்டு இது எந்த இடம்னா நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டிங்கல்ல நல்லாருப்போக்கு வந்துட்டு எதனால் அந்த 2 வார்த்தை அப்படின்னு சொல்லி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை உங்களுக்கு தோணுன்னு தோணுச்சுன்ட்டு அது இந்த போஸ்ட் கட் கிளாரிட்டி அதுவும் ஒரே ஸ்பேஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காகத்தானே போஸ்ட் கட் கிளாரிட்டி. ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், டூட் ஒரிஜினேட் ஆனது என்னென்னா எனக்கு வந்துட்டு நான் பர்சனலாக எனக்கு வந்துட்டு ரஜினி படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஓகே சூப்பர். ஐ லவ் ரஜினி ஸ்டைல்ஸு மாஸு அது இல்லாமல் எனக்கு ரஜினியோட எமோஷனல் சீனில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறது, அவர் இப்படி ஏதாவது சொல்ல இது பண்ணுறது, கண் எப்படி கலங்குறது எல்லாமே வந்துட்டு சும்மா இன்றைக்கி மீமில் பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது. ஆனால் நான் போய் அந்த படத்தை பார்த்தா திரும்ப எனக்கு மெல்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு டீப்பான இம்பேக்ட் கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒன்று நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஸோ அந்த டைப்ஸில் வேறு என்னோடய ஐடியாஸு என்னோடய தாட்ஸு இதெல்லாம் அப்படி ஃப்யூஸ் பண்ணும்போது டக்குன்னு பார்த்தா அது டூடா வந்து லேண்ட் ஆயிடுச்சு. ஓகே. இது வந்து ஒன்ஸ் த ப்ராஜெக்ட் வாஸ் புட் இன் டு பிளேஸ் நீங்கள் இது சார்ந்த ஒரு கதை உருவாக்கப்பட்டதா? நான் பர்சனலாக அண்ட் அந்த ஸ்கேலுக்கும் அது பொருத்தமாக இருந்துச்சு. அதான் அது வந்துட்டு என்னென்னா ஜஸ்ட்டு பெண் இருக்கும்போது ஒரு தைரியம் வரும்ல, எதுவுமே தெரியாதுல்ல நமக்கு, என்ன வேணால் எழுதலாம்ல. ஸோ அதனால் அது ஸ்கேலு அது பட்ஜெட்டுன்னு கூட எனக்கு தெரியாது, தோன்றதெல்லாம் எழுதினேன், நல்ல வேலையாக லேண்ட் ஆகிடுச்சு. இப்போது ஒவ்வொரு புது நடிகர்கள் புது ஹீரோஸ் அண்ட் ஸ்டார்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவைன்றது ஜென்ரலாக சொல்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் வந்து அதன் வழியாக பல்வேறு கதைகள் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையுதுங்க அப்படின்ட்டு. இப்போ பிரதீப்பின் வருகையால் எந்த மாதிரி புது விதமான கதைகள் சொல்ல முடியுதுன்னு நினைக்கிறீங்க ஒரு எழுத்தாளராக? நான் வந்துட்டு பிரதீப் அவரோட வருகை வந்துட்டு ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஏன் அப்படின்னா அகெயின் அவரை வந்துட்டு நாங்கள் சும்மா பேசும்போது எங்கள் கேங்குள்ளே பேசும்போதெல்லாம் ஃபன்னுக்கு எப்படி பேசுவோன்னா அவரை சும்மா கன்வின்ஸ் பண்ணோன்னா அதில் ஏதாவது புதுசாக இருக்குது, அவன் வந்துட்டு அதில் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறான் சம்திங் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுன்னா ஓகேங்க எனக்கு பிடிச்சிருக்கு, இது நீங்கள் இது பண்ணிக்கோங்க, ஓகே. இல்லை எனக்கு இது பெருசாக எனக்கு ஒத்துக்கலை, பட் இருந்தாலும் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க, ஓகே நைஸ். இல்லைங்க வேணாம் உங்களுக்கு பிடிக்கலாம் வேணான்னு சொன்னால் கூட இல்லை அது புதுசு நமக்கும் தெரியாது போட்டு பார்த்துருவோம். ஸோ புதுமை ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. அந்த புதுமைக்கு பின்னாடி இருக்க டேர் அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு ரொம்ப ஒரு நடிகன் ஆகணும்னா நமக்கு என்னவா ட்ரீம் பண்ணுறோம், அதாவது கைத்தட்டல்கள் ஸ்டேஜ் ஸ்பீச் இதை ட்ரீம் பண்ணுறோமா, புதுசாக கதையை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்தந்த கேரக்டரில் நடித்து பப்ளிக் கூட நம்ம கனெக்ட் ஆகணும், அதை ட்ரீம் பண்ணுறோமான்றதை பொறுத்து தான் இருக்குது. ஐ திங்க் ஹீ ட்ரீம்ஸ் அபவுட் த செகண்ட் திங். ஸோ அவர் பப்ளிக் கூட கனெக்ட் ஆகணும், புதுசாக ஏதாவது சொல்லிட மாட்டோமா, ஒரு நல்ல கதை, ஒரு புதுமையான கதை, பெரிய ஆடியன்ஸு, பெரிய வேறு வேர்ல்டு வைட் ரீச் பண்ணணும், இந்த மாதிரி பெரிய ஆம்பிஷன்ஸும் ஒரு சின்சியரான எஃபர்ட்டும் கம்பைன் ஆகும்போது ரொம்ப நல்ல அவுட்புட்ஸாக இருக்குது. இது பிரதீப்போட வருகைக்கு அப்புறம் இது ஒரு ஒர்க்கிங் ஃபார்முலா அப்படின்னு இன்னும் நிறையா பேருக்கு போய் இன்ஸ்பயராக இருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே. ஐ திங்க் ஒரு கிளிப் பார்த்தேன் நினைக்கிறேன் நேற்றுக்கோ முந்தா நேற்றுக்கோ, ஒரு நாய் மேலே ஒரு பெரிய அஃபெக்ஷன் கொடுத்து நேத்தா வாட்ஸ் ஹேப்பனிங்? நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு படம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு ஸ்மால் குவர்க்ஸ் டிஃபைன்ஸ் பீப்புள்னோ, உங்களுக்குன்னு ஏதாவது குவர்க் இருக்கும், எனக்குன்னு ஏதாவது குவர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு என்னென்னா ஸ்கிரிப்டில் இருந்தது அது. ஸோ டாகை அவன் கிஸ் பண்ணிட்டு போகிறான், அந்த கேரக்டரு அவன் எண்ணத்துக்கு போகிறான் எதுக்கு போகிறான் எல்லாமே படம் பார்க்கும்போது தான் தெரியும். பட் அது பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குதுல்ல, ஒரு வைப் ஒரு மூடு கொடுக்குதுல்ல. ஏன்னா ரொம்ப டெஃபினேஷன் டிஃபைன் பண்ணுறத விட அது கொடுக்குற அந்த எனர்ஜி தான். ஏன்னா நான் டிக்கெட் எடுக்கிறதுக்கு காரணம் அந்த எனர்ஜி தான்.
ஸோ அதில் எனக்கு ஒரு எனர்ஜி ஃபீல் ஆச்சு, நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு கேரிகேச்சர் ஜோனுக்குள்ளே அவர் ஆப்ரேட் பண்ணி நம்ம சில படங்களில் பார்த்துருக்கோம் இல்லையா? லவ் டுடே பிரதானமாக ஞாபகத்துக்கு வருது, டிராகனில் கூட வேர் தன்னை தாண்டி ஒரு ஃபிசிக்கலான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இறங்கி இட்ஸ் ஓகே, இது ஒரு இயல்பு நிலையம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு மீட்டரில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் வாட் யூ ஆர் சேயிங் அபவுட் சேயிங் ஹே உங்களுக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் இருக்குன்னு சொல்கிறதுல திஸ் இஸ் ஆல்சோ எல்லாமே இருக்குது அவருக்கு. என்னன்னா இப்போ ஒரு ஆக்டரை வந்துட்டு நான் போயிட்டு கம்ப்ளீட்டாக மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எனக்கு அவர்கிட்ட பார்க்கும்போது எனக்கு என்னெல்லாம் பிடிச்சதோ, எனக்கு எப்போ எனக்கு பிடிச்சதோ அது அவரது இல்லை, அது எந்தும் கூட ஆஸ் ஆடியன்ஸாக ஆஸ் அ வியூவராக. ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஓகேங்களா? அது இல்லாமல் எனக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி, எனக்குன்னு ஒரு வியூஸ் இருக்கும்ல, அதுவும் இதில் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், பிரதீப் அவர் இந்த படத்தில் அவரோட ஆக்டிங்கும் அவரோட இதுவும் ரொம்ப ஜென்யூனாக வேற ஒன்று அட்டம் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணும். ஏன்னா நீங்கள் ஐ திங்க் நீங்கள் ட்வீட் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன்ல, உங்களுடைய ரேஞ்சை இந்த படம் பார்த்தவங்களுக்கு தான் உண்மையிலேயே புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது இதுக்கு முன்னாடி ரேஞ்ச் இல்லையான்னு கேட்காதீங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிறதும் பெரிய ரேஞ்ச் தான். பட்டு நான் அட்மையர் பண்ணுற ரேஞ்சஸ்ன்னு சிலது இருக்குது. எனக்கு பிடிச்ச ரேஞ்சஸ் வேறு, நான் அட்மையர் பண்ணுற ரேஞ்சஸ். ஸ்டோரி பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் ஹே திஸ் ஸ்பெசிஃபிக் ஆங்கிள் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும்னா, நான் ரஜினி படங்களே எனக்கு பிடிக்கும், ஆமாம், அதில் இருக்க எமோஷன்ஸ் பிடிக்கும், அதில் அவர் பிஹேவ் பண்ணுறதெல்லாம் பிடிக்கும். அதை இந்த நியூ ஜென்சி ஸ்டாரான பிரதீப் வித் மை வாய்ஸ் இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒன்று கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எனவே நான் இதே படத்தை நீங்கள் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி நீங்கள் எடுக்கிற ஸ்பேஸ் இருந்ததுன்னா நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களை தான் காசு பண்ண நினச்சிருப்பீங்க. சிம்பிள். நான் எழுதும்போது யாரை மைண்டில் வச்சேன்ற கேள்விக்கு பதில் என்னென்னா, நான் ரஜினி சாரை மைண்டில் வச்சு தான் எழுதினேன். திரும்ப அது எங்கேருந்து வந்துச்சுன்னா, இது எனக்கு தெரியும், இது நான் ஓவராக இருக்கா இல்லையா அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நான் போல. அகைன் பெண்ணு கொடுக்குற தைரியம் தான். நம்மள்கிட்ட பேனா இருக்குது, இப்போ எப்படி ஃபோனில் கீபேட் இருக்குது, என்ன வேணால் டைப் பண்ணலாம்ல, அந்த மாதிரி என்கிட்ட பென் இருக்குது, என்ன வேணால் எழுதலாமே. எனக்கு யாரையாவது இமேஜின் பண்ணால் தான் ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ நான் வந்துட்டு எனக்கு பிடிச்சவங்க நான் ரஜினி சாரை இமேஜின் பண்ணிக்கிட்டேன். ஜாக்கி சான் பிடிச்சிருந்தா ஜாக்கி சான் கூட இமேஜின் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு ஜாக்கி சானை விட ரஜினி சாரை பிடிக்குன்றதுனால நான் எழுதினேன். அவரோட ஃபில்மோகிராஃபியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன? எனக்கு நிறைய படங்கள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனலாக வந்துட்டு எனக்கு அண்ணாமலை ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். சகல கையக்கூட எனக்கு அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும். தர்மத்தின் தலைவன் ரொம்ப பிடிக்கும். ஜானி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவங்களோட பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் எனக்கு அகைன் கம்மியாக இருந்தால் டக்கு டக்குன்னு சொல்லிடுவேன். நிறையா இருக்கிறதுனால மண்டைக்குள்ளே இந்த படம் அந்த படம் கண்ணாபின்னு கிராஸ் ஆகுது. ஆமாம், எதுலேருந்து எதை எடுத்து சொல்கிறேனே தெரியலையே, அவ்வளோ இருக்குதே அப்படின்னு தோணுது. ஈவன் இப்போ ஏதோ படம் தர்மத்தின் தலைவன் நீங்கள் சொல்கிறதுனால எனக்கு அப்படியே அந்த வேஷ்டி இல்லாமல் வெளியில் போகிற இமேஜ் ஞாபகத்துக்கு. சாரி படிக்காதவன் மை டீப்லி பர்சனலி ஃபேவரேட் வந்துட்டு படிக்காதவன். அப்படியா? ஓகே. ரஜினி சாரோட படங்களில் எக்ஸ்ட்ரீம்லி ஃபேவரேட் அப்படின்னா படிக்காத. டெல் மீ மோர் அபவுட் இட். அந்த படம் நான் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப என்னை எமோஷ்னலாக என்கேஜ் பண்ணுது. எனக்கு ஒரு டீப் ஹியூமன் வேல்யூஸை வந்துட்டு ரொம்ப ப்ரீச்சியாக இல்லாமல் கதையோட போக்கில் ஒரு ஒன் மேன் ஜேர்னியில் வந்துட்டு எனக்கு கான்ஸ்டண்ட்டாக எனக்கு சொல்லி கொடுத்துட்டே வர்றது. ரொம்ப ப்ரிசைஸான பஞ்ச் டைலாக்ஸ். அதாவது பஞ்சுனா மாஸ் மட்டுமே இல்லாமல் தேங்க்யூ அப்படின்ட்டு அவர் ஒரு இடத்துல சொல்லிட்டு போவார். அந்த தேங்க்யூவும் பஞ்சாக லேண்ட் ஆகிற இடம் இருக்குல்ல. ஸோ என்னை ரொம்ப எமோஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ண படம் வந்துட்டு ரஜினி சாரோட படங்களில் படிக்காதவன். சட்டை இந்த தேங்க்யூ சீனாக இருக்கட்டும், இதுக்கு நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்ல வந்து அந்த வேஷ்டியை கைட்டு அவர் வெளில சுற்றுற நகைச்சுவையாக இருக்கட்டும், ஐ ஃபீல் லைக் he gets very humiliated in a lot of these films. இல்லை அதுவும் இன்றைய படங்களை விட எஸ்பெஷலி அன்றைய படங்கள்னு எனக்கு தோண ஆரம்பிக்குது. எனக்கு அது அதாவது சும்மா அவரை அவமானப்படுற ஒரு சீன், ஹியூமிலேட் ஆகிற ஒரு சீன் இருக்குல்ல, அது வந்துட்டு அவரோட படங்களை ஸ்பெஷல் ஆக்கல. அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணுறாருல, அவர் சிரிக்கிறது, அதை அழுகாமல் அதை ஏற்றுக்கிறது, அந்த அக்செப்டன்ஸ் இருக்குல்ல, அதுதான் ரஜினி படத்தை டிஃபைன் பண்ணுதுன்னு நான் ஐ திங்க். அந்த இடத்துல நீங்கள் உடனடியாக என்னை அவமானப்படுத்துகிற, நீ கோவப்பட்டுட்டாலோ, நீ டக்குன்னு அவங்க முன்னாடி நீ அழுதுட்டாலோ ஒரு எதிர்பார்த்த ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வர ஆரம்பிக்குது. அங்கே நீ ஒரு சாமானியனாகத்தான் தெரியறல்ல. அதை அக்செப்ட் பண்ணுற இடம் இருக்குல்ல. சும்மா டூடை வந்துட்டு ஒன் வேர்டில் மேபி க்ளோசஸ்ட்டாக சொல்லலாம்னா அக்செப்டன்ஸ். இட் டாக்ஸ் அபவுட் அக்செப்டன்ஸ். ஓகே. இதில் டூடு நீங்கள் சொன்னதுனால லெட்ஸ் கம் பேக் டு இட். இதில் பிரதீப் ஒரு பாட்டும் பாட வச்சுருக்கீங்க. ஆமாம். இது எங்கேருந்து முளைச்ச ஒரு ஐடியா? இது வந்துட்டு சாய் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு தோணுச்சு. ஓகே. எனக்கு வந்துட்டு இவரை படம் வைக்கலாமா அவரை படம் வைக்கலாமான்னு என்னமோ தோணும்ல, அதில் ஒன்றா பிரதீபை படம் வைக்கலாமான்னு தோணுச்சு.
ஆனால் அதை பாட வைக்கணும்னு ஃபேமாக யோசித்து சொன்னது வந்துட்டு சாய் அபியங்கர் தான். ஓகே. அண்டு எனக்கு நான் கேட்டேன், எனக்கு கேட்டோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு, அவ்வளோதான், டெசிஷன் மேட். அண்ட் தென் ஹி வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அபவுட் சிங்கிங். வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி அபவுட் ஒர்க்கிங் வித் சாய்? சாய் அகெயின், சாய் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, மியூசிக்கில் எஸ் அ டேர் நான் கவனித்ததில். எனக்கு தெரியும், நானும் இதே இன்டர்நெட் இதே இதில் இருக்கிறதுனால சுற்றி எல்லாம் நடக்கிறது நானும் அவேராக தான் இருக்கேன். பட் இதெல்லாம் அவேராக இருந்தாலும் அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஹி ஆல்வேஸ் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் மோர். ஏதாவது புதுசாக பண்ணிட மாட்டோமா, ஹி ட்ரைஸ் டு ஹாவ் அ விஷன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இதுக்கு இதுதான் ஒர்க் ஆகும் அப்படின்ற வார்த்தையே இல்லை, இதுக்கு இது பண்ணால் எப்படி இருக்கும், இது பண்ணால் எப்படி இருக்கும்னு பாசிபிலிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார். அண்ட் தட் கேரக்டர் ஏன்னா உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது இல்லை, சாரி டு இன்டரப்ட், வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இது ஒரு கேர்ஃபுல்லி க்யூரேட்டட் மிஷினா அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் உருவாகுது இல்லையா? ஏன்னா தேர் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ் பேக்கிங் இட் அண்ட் தட்ஸ் த பாப்புலர் பெர்செப்ஷன் அட்லீஸ்ட் சீம்ஸ் டு பி தட் திஸ் இஸ் கிரியேட்டட் டு சக்சீட் இல்லையா? ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிறது அதுக்கு நேர்மாறாக சொல்கிறீங்க, இது வெற்றிக்காக உருவாக்கப்பட்டதே அல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, நான் ரொம்ப க்ளோசஸ்ட் ப்ராக்சிமிட்டியில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது பர்சனல் ஒப்பீனியன்ஸ், அதுக்கெல்லாம் என்னால் டிஃபைன் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க இன்டென்ஷன் வந்துட்டு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அந்த இன்டென்ஷன் என்னென்னா, ஈஸ் ட்ரைங் டு ஹாவ் அ வாய்ஸ். சும்மா ஒரு ஹிட்டு கொடுத்தோம் போனோம் அப்படிங்கிறத விட இது சாயோட ஒர்க் அப்படின்னு தெரியணும். அதில் நம்ம ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க மாட்டோமா, இந்த பாட்டு முடிஞ்சோடனே நம்ம இன்றைக்கி இருக்க மைண்ட் செட்டை விட பெட்டரான மைண்ட் செட்டில் நம்ம இவால்வ் ஆகிருக்கோமான்றதை கான்ஸ்டண்ட்டாக போட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஐ லைக் தட் குவாலிட்டி in him. He is trying to have a vision and he is having a vision. I like that. ஓகே. மேபி கடைசியாக இந்த டூடை பார்க்கணும் அப்படின்ட்டு ஆர் பார்க்கக்கூடாது டூடை பற்றி இது முக்கியமாக மக்கள் மனசில் கடத்தணும் அப்படின்னா எந்த ஒரு சிந்தனையை சொல்லுவீங்க நீங்கள்? டூட் வந்துட்டு நான் சொல்ல வருவது எக்ஸ்ட்ரீம்லி என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிம். நான் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப என்னோடய இன்டென்ஷன்லேயும் என்ன இருந்துச்சுன்னா, என்ன கருத்து சொன்னாலும் என்ன பண்ணாலும் அதை என்டர்டெய்னிங்காக போய் லேர்ன் பண்ணணும். இந்த டைம்ஸுக்கு எனக்கு திரும்ப பிரிங்கிங் பேக் தி era of Rajini sir films and Vijay sir films, whatever, with all the modern sensibilities and even though intended progressive thoughts, whatever இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு படம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஒரு தேட்டருக்கான செலிப்ரேஷன் படமாக மாஸ், இமோஷன், ஃபன் இது எல்லாமே கலந்துருக்கும்னு நான் ரொம்ப சின்சியராக நம்புகிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. இந்த படம் பொறுத்தும் முதல் படம் இல்லையா? I hope that we meet each other several times over the next few years for many other films that you go on to do. Before I wind this up, ரஜினி அவர்கள் நீங்கள் சொன்னதுனால ஒரு ரசிகனாக இந்த வழிகளில் அவரை இன்னைய தேதிக்கு யூஸ் பண்ணலாமே, யூஸ்னால் ஆஸ் அன் ஆக்டர் சொல்கிறேன் நான், இந்த கதைகளில் நான் பார்க்க ஆசைப்படுறேன் ஒரு ரசிகனாகன்னா அது எந்த மாதிரி சொல்லுவீங்க நீங்கள்? எனக்கு வந்துட்டு ரஜினி சார் படங்களில் வந்துட்டு எமோஷன், ஹியூமர், மாஸ் இதெல்லாம் நான் பார்த்தது. இப்போ நான் மாஸ் பார்த்துட்ருக்கேன். அந்த மாஸோடு எனக்கு திரும்ப ரஜினி சார் ஹியூமர் பார்க்கணும். எனக்கு நிறையா ரஜினி சாரோட ஹியூமர் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. எனக்கு ரஜினி சாரோட நிறையா எமோஷ்னல் சீன்ஸ் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதை விட ஆட்டோ பின்னாடி எழுதுகிற மாதிரி பஞ்ச் அவர் படத்தில் நிறையா இருக்கும், வித் டீப் இன்சைட்ஸ். அதே எனக்கு திரும்ப பார்க்கணும் போல் இருக்குது, வித் திஸ் சென்சிபிலிட்டி. சொல்லுங்கள், அவரை வச்சுட்டு ஒரு படம் இயக்குறவங்க இது எல்லா சந்தோஷங்களையும் உருவாக்குற ஒரு முயற்சியில் தான் ஒவ்வொரு படத்துலையும் ஈடுபடுறாங்கன்னு தோணுது. பட் அப்படி இருந்தும் நீங்கள் இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கும் போதில்ல, அவரோட படங்கள் நம்ம சொல்லும்போது நேராக தாவி குதித்து ஒரு இடத்துக்கு போகிறோம் இல்லையா? அங்கே போயிட்டு அங்கே இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறோம். அதனுடைய ஒரு விதமான அதனுடைய மறைவுக்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இதில் 2 ஆங்கிள் இருக்குது. ஒன்று, அந்த படங்கள் தான் பிடிச்சிருக்குன்னா இருக்கலாம். இல்லை இன்னொன்று, எப்பயுமே நம்ம கொஞ்சம் 5 வருஷம் முன்னாடி இருக்கிற படத்தை தான் சொல்லுவோமே, அதனால் அதை சொல்கிறோமா அப்படின்னு எனக்கும் தெரியல. மேபி சைல்டுஹுட் அதில் அசோசியேட் ஆகிருக்கிறதுனால ஏனும் தெரியல, அதனால் அந்த படங்கள் தோணுது. ஓகே, ஃபேர் எனஃப். ஸோ டூட் பொறுத்த வரைக்கும் ஐ விஷ் யூ தி அப்சல்யூட் பெஸ்ட். அண்ட் நீங்கள் சொன்னது போல் டூட் ரிலீஸ் ஆன பிறகு கண்டிப்பாக நம்ம மறுபடியும் சந்திப்போம். அதில் இருக்கக்கூடிய, அதாவது இப்போ எப்படின்னா
முழு சோத்தில் பூசணிக்காய் மறைக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இல்லை, எதுக்கு சொல்ல வரேன்னா, டூட் இங்கே வச்சுக்கிட்டு நானும் பெருசாக உள்ளே போக மாட்டேன், நீங்களும் பெருசாக உள்ளே போகாமல் அப்படியே ஒரு கோட்டை டான்ஸ் நீங்களும் தாண்டாதீங்க, நானும் தாண்டேன் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி அதை அப்படி வச்சுட்டு அப்படியே சுற்றி சுற்றி பேசிட்டு இருந்தோம். டைரெக்டாகவே இன்னும் நிறைய பேசலாம். நிறைய பேசுவோம் சார், நிறைய பேசுவோம். ரொம்ப நன்றிகள். இந்த உரையாடல் ஆரம்பிக்கும் பொழுது இந்த நேர்காணல்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு நீங்கள் சொன்னதுக்கு. ஐ மீன் இட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த நேர்காணலும் முக்கியமாக இருக்கும்னு நம்புகிறேன் சார். இப்போ இருக்குது, முக்கியமாக இருக்குது, அது அதோட ஃபெக்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ.